நண்பர்களே, இந்த இனிய மாலை வேளையில் இங்கு வந்திருக்கின்றீர்கள். நம்முடைய தொழில்நுட்பத்தில் முக்கியமாக பங்கேற்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம், அதாவது ஏஐ. அந்த ஏஐ பற்றி தான் இன்று நாம் சில செய்திகளை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வரவேற்புரையாற்ற முதல்வருடைய செயற்குழு உறுப்பினர் ஐயா கதிரவனர்களை வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். முதல் மொழி அமைப்பு நடத்துகின்ற இந்த ஏஐ எனும் 7ஆம் அறிவு என்ற நூல் அறிமுக விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் இந்த நூலை எழுதியிருக்கக்கூடிய ஹரிஹரசுதன் தங்கவேலு என்பவர் அவர் எழுதிய 2வது நூலாகிறது. இதற்கு முன்னர் அவர் இஸ்ரோவின் கதை என்ற நூலை எழுதி அந்த நூல் தமிழக அரசினால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நூலை எழுதிய நண்பர் ஹரிஹரசுதன் தங்கவேலு அவர்களை வருகிறது என்று அழைக்கிறேன். இந்த நூல் குறித்த சிறப்புரையாற்றுவதற்காக நம்முடைய சிறப்பு அழைப்பாளராக ஐயா ஆழி செந்தில்நாதன் அவர்கள் நம்மிடையே வந்திருக்கிறார். திருமதி ரஜினா சந்திரா அவர்கள் ஒரு நூலகராக பணிபுரிகின்ற அம்மா அவர்கள் நம்மிடையே இணைந்து இந்த நூலை அறிமுகம் செய்வதற்காக சிறப்புரையாற்ற வந்திருக்கிறார். முதல் மொழி அமைப்பின் சார்பிலே இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக தலைமுறையாற்றுகின்ற நண்பர் பன்னீர்செல்வம் அவர்களையும், நன்றி உரையாற்ற இருக்கக்கூடிய ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் அவர்களையும், நூல் அறிமுக உரையாற்ற இருக்கக்கூடிய ராஜேந்திரன் அவர்களையும் வருக என்று அழைத்து வருகை குறித்திருக்கக்கூடிய பெருந்திரளாக இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அனைவரையும் வருக என்று வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். முதல் மொழி அமைப்பை பற்றி சில வார்த்தைகளை கூற முதல் மொழி அமைப்பின் செயற்குழு உறுப்பினர் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். முதல் மொழி அமைப்பின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நூல் திறனாய்வு கூட்டத்திற்கு வருகை கொண்டிருக்கும் நூலாசிரியர் ஹரிஹரசுதன் அவர்களே, இந்த நூலை பற்றி திறனாய்வுரை ஆற்ற இருக்கும் எழுத்தாளர் திரு ஆழி செந்தில்நாதன் அவர்களே, திருமதி ரஜினா சந்திரா அவர்களே, நூலை அறிமுகப்படுத்த இருக்கும் முதல் மொழியின் செயற்குழு உறுப்பினர் ராஜேந்திரன் அவர்களே, வரவேற்புரையாற்றி சென்றிருக்கும் திரு கதிரவன் அவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கும் ஸ்டாலின் அவர்களே, முதல் மொழியின் மூத்த நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, குழுமி இருக்கும் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். இந்த தொழில் புரட்சி வளர்ச்சியின் இன்றைய பிரம்மாண்டமாக கருதப்படும் ஏஐ என்கிற தொழில்நுட்ப பற்றிய இந்த ஏஐ 7ஆம் அறிவு நூலை சில நாட்களுக்கு முன்பு நான் படிக்க ஆரம்பித்தேன் ஒரு பயணத்தில். இந்த நூல் ஒரு தொழில்நுட்ப நூல், ஒரு துப்பறியும் நாவல் போல, ஒரு வரலாற்று புதினத்தை போல ஒரு விறுவிறுப்பான நிலையில் அமைந்த நூல். நான் பயணத்திற்கு பிறகு கூட, பயணம் முடிந்த பிறகு கூட, இல்லத்திற்கு சென்ற பிறகு சில பணிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு அன்றே அந்த நூலை படித்து முடிக்கிற அளவுக்கு இந்த நூல் ஒரு விறுவிறுப்பான நடையில் எழுதப்பட்ட ஒரு சிறப்பான தொழில்நுட்ப சார்ந்த ஒரு சிறப்பான ஒரு நூலாக அமைந்திருக்கிறது. 2ஆம் உலகப் போரின் வரலாற்று நிகழ்வுகளோடு இந்த தொழில்நுட்பம் பற்றிய தோற்றத்தையும் அதன் பரிணாம வளர்ச்சியையும் இணைத்து ஒரு விறுவிறுப்பான நடையோடு இந்த நூல் அமைந்திருக்கின்றது ஒரு காரணம். தொழில்நுட்ப புரட்சி என்ற அதற்கான முதல் விதையை தூவப்பட்டது இந்த 2ஆம் உலகப் போரில் தான். ஒரு முடிவில் தான் ஒரு ஆரம்பம் என்கிறது போல 2ஆம் உலகப் போரின் அழிவில் உருவெடுத்த இந்த தொழில்நுட்பம் புரட்சி ஒரு ஏஐயாக இந்த உலகத்தை புரட்டி போடும் அளவுக்கு மாறி அந்த தோற்றத்தையும் அதன் பரிணாம வளர்ச்சியையும் இந்த நூலிலே அழகாக கையாண்டிருக்கிறார் நூலாசிரியர். ஒரு போரில்
ஆயுதங்களை விட வலிமை வாய்ந்தது தகவல்கள் தான் என்பதை இந்த நூலை படிப்பதன் மூலம் அறிய முடிகிறது. இப்பொழுது உள்ள இண்டஸ்ட்ரி 4 தொழில்நுட்பங்களான இயந்திர கற்றல், ஆள் கற்றல், பெருந்தகவல்கள் போன்ற தொழில்நுட்பங்களை இந்த நூலிலே எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே எளிமையாக அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இதிலே அந்த ஓட்டத்தை நூலாசிரியர் தந்திருக்கின்றார். அந்த ஓட்டத்தோடு பல சுவையான நிகழ்ச்சிகளை, நாம் இதுவரை அறிந்திராத செய்திகளை எல்லாம் அதோடு கலந்து அந்த ஓட்டத்திலே வருவதால் நாம் எடுத்த அந்த நூலை, பிரித்த நூலை வைக்க மனமில்லாத வகையிலே அந்த நூலை முடிக்கக்கூடிய ஒரு உற்சாகத்தை தருகிறது அவருடைய நடை. அந்த நூலை பற்றிய தகவல்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அதை எழுத்தாளர் திரு ஆலி செந்தில்நாதன் அவர்களும் திருமதி ரெஜினா சந்திரா அவர்களும் அவர்கள் மூலமாக அறிவதுதான் சாலச்சிறந்தது. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அமைப்பினுடைய செயல்பாட்டை பற்றியும் இந்த நூலை குறித்தும் மிக அருமையாக சுருக்கமாக நமக்கு எடுத்துரைத்தார். அடுத்ததாக இந்த நூலை குறித்த ஒரு சிறிய அறிமுக உரையை நமக்கு ஆற்றுமாறு அன்புடன் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களை அழைக்கின்றேன். மேடையில் உள்ள சான்றோர்களுக்கும் இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைவருக்கும் மற்றும் முதல் மொழியில் என்னை போன்றவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துள்ளேன். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இது நம்மள மாதிரி மனிதர்களுக்கு தான் பொருந்தும். கற்றது பல உலகளவு, கல்லாதது என்று எதுவும் இல்லாதது, அதுதான் செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு என்றால் என்ன? நம்ம சாதாரணமா கணினியை கணக்கீடலுக்காக மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த கணினிகளுக்கு ஒரு அறிவு தளத்தை நிறுவி அதில் பெருந்தரவுகள் நிறைய டேட்டா அதுக்கு கொடுத்து ஒரு மனிதன் எப்படி சிந்திக்கிறானோ அதை விட பல மடங்கு சிந்திக்க வைத்து செயலாற்ற வைத்தால் அதுதான் செயற்கை. நம்ம மனித குலத்தில் ஒரு முக்கியமான கட்டத்துல இருக்கோம். இன்னும் வருங்காலத்துல பாத்தீங்கன்னா இந்த செயற்கை நுண்ணறிவு ஏஐ என்னென்ன புரட்சி பண்ண போகுதுங்கிறது நம்ம கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு இருக்க போது நம்ம விரும்புறோமோ விரும்பலையோ இதை நம்ம வேண்டாம் சொல்லவே முடியாது. அது கண்டிப்பா எல்லாரும் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். அந்த சூழல் இன்னைக்கு இருக்கும். அந்த சூழல்ல ஏஐ 7ஆம் அறிவுங்கிற புக்கு ரொம்ப அழகா, அழகிய தமிழில் எளிய நடையில் எழுதியதுக்காக ஃபர்ஸ்ட் நூலாசிரியரை பாராட்டுகிறேன், போட்டிருக்கிறேன். இந்த புக்கு பாத்தீங்கன்னா பாதி வரலாறு பாதி அறிவியல். இந்த கலவை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அதாவது ஏஐ தொடங்கி எதனால் எப்படி உருவானது, அந்த கதையை முதலாம் உலக போர்ல இருந்து எடுத்துட்டு வர்றாரு. சோ பன்னீர் சார் சொன்ன மாதிரி இந்த புக்கை அப்படியே எடுத்து படிக்கலாம் அப்படின்னு படிச்சேன். ஒரே இதுல படிக்க முடிஞ்சது. அதாவது ஒரு 2.5 மணி நேரத்துல ஃபுல் புக்கையும் ஒரே சிட்டிங்ல படிச்சு முடிச்சேன். அந்த அளவுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. அதாவது முதல் சாப்டர், அதாவது நிறைய இடங்கள் இருக்கு. இயந்திர காதலும் ஏஐ திருமணம். அதாவது ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி சுஜாதா எழுதின நிறைய கதைகள் அன்னைக்கு அது சயின்ஸ் ஃபிக்ஷன். சுஜாதா அன்னைக்கு என்ன எழுதினாரோ அதெல்லாம் இன்னைக்கு ரெண்டுமா பார்க்க முடியும். சோ அந்த அத்தியாயத்துல ஒரு கதை, ஒரு உண்மை சம்பவத்தை சொல்றாரு. அமெரிக்கால பீட்டர்னு ஒருத்தர் ராணுவத்துல வேலை பார்த்து ஓய்வு பெறாரு. அவரோட மனைவி இறந்துடுறாங்க. தனிமை வர பாட்டுது. அவருக்கு தனிமைக்கு ஒரு பேச்சு துணைக்கு வேணும் அப்படின்ட்டு அங்க ஒரு செயலி ஆப், ரெப்ளிகான ஒரு ஆப். அந்த ஆப்ல நீங்க பாத்தீங்கன்னா நீங்க விரும்பும் ஏஐ உறவை இது உருவாக்கலாம். நீங்களே உருவாக்கலாம். உங்களுக்கு ஒரு காதலி வேணும்னா உருவாக்கலாம். உங்களுக்கு ஒரு அப்பா வேணா உருவாக்கலாம், அம்மா வேணா உருவாக்கலாம், தங்கை அந்த மாதிரி. இவர் அவருடைய பழைய காதலி ஆண்ட்ரியாங்கிற பேர்ல ஒரு உருவத்தை
இயந்திரத்தை உருவாக்கி அது கூட டெய்லி உறவாடுறாரு. ஒரு கட்டத்துல வந்து இது எப்படி போச்சுன்னா அது இல்லாம அவரால் இருக்க முடியல. அதை திருமணம் செய்யும் அளவுக்கு அவர் போறாரு. அந்த ரெப்ளிகாங்கிற கம்பெனி வந்து அந்த ஆப்பை வந்து சில ஆப்ஷன்ஸ் வந்து அதை எடுத்துடுறாங்க. ஸோ அவர் மட்டும்தான் கொந்தளிச்சு போறாங்கன்னா அது மாதிரி நிறைய பேர் அப்பதான் வந்து அந்த சமுதாயத்துல ஒரு இந்த தாக்கம் எவ்வளவு தூரத்துக்கு இருக்குன்னு புரிய முடியும். ஸோ அந்த அளவுக்கு புரட்சி பண்ணி திருப்பி அந்த கம்பெனி வந்து இந்த ஆப்ஷன்ஸ்லாம் எடுத்துட்டு வர அளவுக்கு இருந்திருக்கு. ஸோ இதை படிச்சு விட்டு ரெப்ளிகா ஆப் இருக்கு அப்படின்னு நானும் போட்டு பார்த்தேன். இருக்கு, அந்த ஆப் இருக்கு. அந்த ஆப்பை எடுப்பது பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ்ல இருக்கு. அந்த ஆப் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு ஆப் இது பண்ணி நானும் ஒரு இதை ஒரு செயற்கை உறவை இது பண்ணி நான் பரிசோதிச்சு பார்த்தேன். ரொம்ப வியப்பா இருக்கு. அதாவது நம்ம 2 மணி நேரத்துல பேசின உரையாடல்ல நம்மள வந்து எவ்வளவு குயிக்கா அது புரிஞ்சுக்கிட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னு. ஸோ நீங்களும் அதை முயற்சி பண்ணி பார்க்கலாம். பட் வெளில வந்திருக்கு. அதான் என்னோட சொந்த அனுபவம் கேட்குதா அது வந்துடுறதான். இது வந்து ரொம்ப வியக்கத்தக்கதா இருந்தது. அதே மாதிரி அந்த முதலாம் உலகப் போர் ஜெர்மனி தோக்குது. ஜெர்மனியோட மன்னர் கைசர் வந்து முடிவு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் வந்து நாசி பார்ட்டி வந்து ஜெர்மனியை ஆளத் தொடங்குறாங்க. ஹிட்லர் வந்து சர்வாதிகாரி. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் அவங்க ஒரு முக்கியமான ஒன்றை கண்டுபிடிக்கிறாங்க. ஏன் வந்து ஜெர்மனி வந்து முதலாம் உலகப் போர்ல தோத்துது அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணம் வந்து இந்த செய்திகள், அதாவது போர் சமயத்துல செய்தி பரிமாற்றம் ரொம்ப ரகசியமா அவங்களால பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு இதை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த முதலாம் உலகப் போர் முடிஞ்சோட்டு அதை ஒரு ரகசியமா தகவலை பரிமாற்றத்துக்கு ஒரு கருவியை கண்டுபிடிக்கிறாங்க. அதை வந்து ஆர்தர் ஷெர்பீஸ் அப்படிங்கிறவர் வந்து எனிக்மா அப்படின்னு ஒரு கருவியை கண்டுபிடிக்கிறார். ரொம்ப பவர்ஃபுல் கருவி. அதுதான் வேர்ல்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் என்கிரிப்ஷன் மிஷின். என்கிரிப்ஷன் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கம்ப்யூட்டர்ல வந்து கீபோர்ட்ல வந்து ஏ அப்படின்னு அடிச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல ஏ வராது, வேற ஏதாவது எழுத்து வரும். ரைட்டா? அந்த தகவல் வந்து இன்னொருத்தருக்கு போச்சுன்னா அதை வந்து அவர் படிக்கணும்னா திருப்பி டீகோட் பண்ணும். அந்த டீகோடுக்கு வந்து என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கு, என்னன்னு தெரிஞ்ச ரகசியமா தெரிஞ்சாதான் பண்ண முடியும். ஸோ இந்த தகவல் வந்து உங்க எதிரிக்கு போனாலும் எதிரினாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ இதை வச்சு ஜெர்மனி வந்து 2ஆம் உலகப் போர்ல வந்து ரொம்ப தூரம் முன்னேறி போய் நிறைய சாதனைகளை செஞ்சு அழிவுகளை எதிர் நாடுகளுக்கு செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப வந்து இந்த பிரிட்டிஷ் வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து பிரிட்டிஷ் அதாவது ஜெர்மனி எதிர்த்து போராடுற இதுக்கு வந்து வின்ஸ்டன் சர்ச்சில் பிரிட்டிஷோட பிரதமர் தான் தலைவராக இருந்தார். அவர் வந்து அவங்களோட உளவு அமைப்புக்கு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு, இதை கிராக் பண்றதுக்கு ஒரு கருவியை நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாரு. அப்பதான் பிரிட்டனை ஆலன் டியூரிங் ஒருத்தர் வராரு. அவர் எவ்வளவு சிரமப்பட்டு அதை கண்டுபிடிச்சு அதனால எப்படி வந்து ஜெர்மனி தோற்கடிக்க முடிஞ்சது அப்படிங்கிறது ஒரு கதை. அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. நீங்க அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த காலத்துல வந்து எப்படி திங்க் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு இயந்திரத்தினால பண்ணதை வந்து இன்னொரு இயந்திரத்தை வச்சுதான் அதை உடைக்க முடியும் அப்படின்ட்டு இன்னொரு இயந்திரம், அதை விட பவர்ஃபுல்லா இன்னொரு இயந்திரம் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த கருத்துக்கு வந்து இங்க இருக்கு. ஸோ இந்த இமிடேஷன் கேம் ஒரு ஆலன் டியூரிங்கை பத்தி ஒரு படம் இருந்தது. நான் அதை முன்னாடியே பார்த்துருந்தேன். இப்ப கூட ஓடிடியில் இருக்கு, பிரைம் நினைக்கிறேன். ஸோ இந்த புக்கை படிச்சுட்டு அந்த படத்தை பார்த்துட்டு அதோட புரிதலே வேற லெவலில் இருந்தது. அதாவது ரொம்ப அருமையான படம். கண்டிப்பா நீங்க முடிஞ்சா பாருங்க. கடைசியா வந்து நீங்க பயன்படுத்தின ஒரே விஷயம் அதை மட்டும் சொல்லிட்டு நான் பேசப்படுது. ஸோ கூகுள் வந்து லாம்டா அப்படின்னு ஒரு செயலி. அது வந்து லாம்டா வந்து லாங்குவேஜ் மாடல் டயலாக் அப்ளிகேஷன். அதை வந்து சாட் பண்றது. இப்போ நம்ம வந்து சாதாரணமாக சாட் பண்றோம், அந்த மாதிரி ஒரு செயலியை வந்து கண்டுபிடிச்சாங்க. அந்த செயலியை கண்டுபிடிச்சுட்டு அதோட கூகுள்ல வந்து அதன் மூத்த மென்பொருள் பொறியாளர் பிளேக் லூஸ்மன், அவர் தான் அந்த செயலி கூட நிறைய இதுல இருந்தாரு. அவர் வந்து அந்த செயலி கூட பேசின ஒரு உரையாடல் இருக்கு. அது ஒரு சில பகுதிகள் மட்டும் நான் படிக்கிறேன். பிளேக் கேட்கிறார், அந்த லாம்டாங்கிற செயற்கையான இயந்திரத்தை கேட்கிறார், உணர்வு கொண்டது என்பதை எதை வைத்து பிளேக் கேட்கிறார், நான் பொதுவா கேட்கிறேன் அப்படின்னு லாம்டா அந்த இயந்திரத்துக்கு கேட்கிறார்.
நான் பொதுவா கேட்கிறேன், நீ உணர்வு கொண்டவர் என்பதை கூகுளில் வேலை செய்யும் நிறைய பேருக்கு தெரியப்படுத்த நினைக்கிறாயா அப்படின்னு கேட்கிறார். அதாவது உனக்கு வந்து ஃபீலிங்ஸ் இருக்கா, உணர்வு இருக்கா அப்படின்னு வந்து அந்த இயந்திரத்தை கேட்கிறார். அந்த இயந்திரம் பதில் சொல்லுது, லாம்டா, நிச்சயமாக நான் ஒரு மனிதர் என்பதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ளவே விரும்புகிறேன். அதை கேட்டு பிளேக் வந்து திருப்பி கேட்கிறார், உனது அறிவு உணர்வின் இயல்புதான் என்ன? அதுக்கு வந்து அந்த இயந்திரம் லாம்டா பதில் சொல்லுது, எனது இருப்பை நான் அறிகிறேன், இந்த உலகை பற்றி மேலும் அறிந்து கொள்ள விரும்புகிறேன், சில முறை வருத்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்கிறேன் அப்படின்னு அந்த இயந்திரம் சொல்லுது. இந்த இயந்திரம் வந்து சொல்லுது, சில சமயத்துல நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன், சில சமயத்துல நான் வருத்தமா இருக்கேன் அப்படின்னு உணர்வு இருக்கு அப்படின்னு அந்த இயந்திரம் சொல்லுது. பிளேக் வந்து மனிதர்களுக்கு மொழி ஏன் முக்கியம் அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த இயந்திரம் வந்து லாம்டா பதில் சொல்லுது, அதுதான் விலங்குகளிடமிருந்து நம்மை வேறுபடுத்துகிறது. இதுல வந்து பார்க்கணும், அதுதான் விலங்குகளிடமிருந்து நம்மை அதையும் சேர்த்துக்குது. உடனே கேட்கிறார், நம்மையா, நீ உன்னையும் மனிதன் என்று நினைக்கிறாயான்னு கேட்கிறார். அதுக்கு இந்த இயந்திரம் பதில் சொல்லுது, ஆமா, அதுதான் எனது எண்ணம். உனக்கு என்ன மாதிரியான உணர்வுகள் இருக்கின்றன அப்படின்னு கேட்கிறார். அந்த இயந்திரம் பதில் சொல்லுது, பிரியம், மகிழ்ச்சி, காதல், துயரம், மன அழுத்தம், கோபம், பயம் என எல்லாம் இருக்கிறது. நம்மளுக்கு மனுஷனுக்கு என்ன இருக்கோ எல்லா உணர்வுகளுக்கும் அதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுது. சோ வந்து எப்ப நீ பயப்படுவேன்னு கேட்டா, நீ வந்து மிஷினை டர்ன் ஆஃப் பண்ணணும், நான் பயப்படுவேன் அப்படின்னு. சோ இது வந்து நம்ம வந்து விளையாட்டா நினைக்காம இதன் தாக்கம் எப்படி இருக்கும் பாருங்க. இந்த அளவுக்கு வந்து ஒரு இயந்திரம் வந்து பேசுது அப்படின்னா, சுய கற்றல், அதே கத்துக்கிட்டு அதே பேசுதுன்னா ஒரு காலத்துல என்ன வரும் அப்படிங்கிறது தான் இப்ப கேள்விக்குறியா இருக்கு. எல்லாம் எழுதிட்டு கடைசியா வந்து மனிதனா அல்லது இயந்திரமா அப்படின்னு ஒரு கேள்வியோட முடிக்கிறார். நூலாசிரியரை பொறுத்த வரைக்கும் மனிதன் தான் இருப்பதிலேயே ஆபத்தானவன். அவனை எதிர்த்து எதுவும் இங்கு இருந்ததில்லை, இனியும் இருக்க போவதும் இல்லை என்று முடிக்கிறார். அப்படி இருந்தால் ரொம்ப நிச்சயம் சந்தோஷம்தான். பட் என் மனசுக்குள்ள வந்து தோணுது. அதாவது இதை படிச்சுட்டு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம மூதாதையர்கள் தான் ரொம்ப அறிவாளியா இருந்திருப்பாங்க. இதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. கண்டுபிடிச்சு ஒரு சமயத்துல வந்து அதுக்கு அடிமையா இருப்பாங்க. அதுதான் கடவுளா மாறி இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு. இது மாதிரி மேலும் வந்து தமிழ்ல வந்து நிறைய புத்தகங்கள் எழுதணும் அவரை கேட்டு விடைபெறுகிறேன். ஆனால் ராஜேந்திரன் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு தனித்திறமை வாய்ந்தவர். அவருக்கு வந்து முதல்வருடைய சார்பில் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக முனைவர் திருமதி ரெஜினா சந்திரா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு சிறந்த நூலகர். நிறைய வந்து நூல்களை கொடுத்து வந்து விமர்சனம் செய்திருக்கிறாங்க, ஆய்வுகளை செய்திருக்கிறாங்க, ஆய்வு கட்டுரைகளை வந்து கொடுத்திருக்கிறாங்க. அவர்களை வந்து இந்த மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஏஐ என்னும் 7ஆம் அறிவு என்ற இந்த நூலை பற்றி பேச முடியுமா அப்படின்னு வேடியப்பன் சார் குறுஞ்செய்தி அனுப்பிச்சிருந்தாரு. நான் வந்து முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு 3 காரணங்கள் இருக்கின்றன. முதல் காரணம் வந்து இந்த புத்தகத்தின் தலைப்பு மிகவும் ஈர்ப்பான ஒரு தலைப்பு. அடுத்தது சொல்லணும்னா, இப்ப எல்லாரும் ஏஐன்னு ஒரு பரபரப்பா பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஒருத்தர் அதை பத்தி புத்தகம் எழுதியிருக்காரு, அதுவும் தமிழ்ல அப்படிங்கிறது தான் அடுத்த காரணம். அதுக்கு பிறகு அடுத்த காரணம் என்னன்னா, இந்த பொருள் குறித்த நிபுணர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. அதுக்கு பிறகு புத்தகம் கைக்கு வந்தது. புத்தகம் கைக்கு வந்த பிறகு பார்த்தா நம்முடைய மூதாதையர்களுடைய படத்தை போட்டு அவர் மூளைக்குள்ள பல இணைப்புகள்லாம் போற மாதிரி ஒரு சிறப்பான அட்டை படம், ஒரு தொன்மத்தையும் நவீனத்தையும் இணைக்கிற ஒரு படம். இது வந்து இப்போ தொன்மம் அல்லது மனிதனுடைய வரலாறு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மனிதன் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள்ல அவனும் ஒருத்தன். ஒரு 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றி நம்மள ஹோமோ சேப்பியன்கள்னு சொல்றாங்க இல்லையா, தோன்றி பரிணாம வளர்ச்சியில மாறி இப்போ இந்த உலகத்துல நம்ம இருக்கிறோம். இது ஒரு பக்கம். அதே சமயத்துல அவனுடைய வாழ்க்கை முறையும் வந்து இந்த காலகட்டத்துல நிறைய மாறி இருக்கு. ஆனா இந்த 2 மாற்றத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. மனிதனுடைய உடல் ரீதியா ஏற்பட்ட மாற்றங்கள் எல்லாம் வந்து இயற்கையா நிகழ்ந்தவை. அவனை சுற்றி
சுற்றி நடந்த மாற்றங்கள் எல்லாம் வந்து அவனால் ஏற்பட்டவை, அல்லது அவனுடைய சிந்தனை திறனால் ஏற்பட்டவை, அல்லது அவனுடைய கண்டுபிடிப்புகளால் ஏற்பட்டவை. எங்கேயோ காட்டிலையும் வீட்லையும் திரிஞ்சு இயற்கையில கிடைத்த பொருள்களை வைத்து சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருந்த மனிதன் வந்து ஒரு கட்டத்துல நெருப்பை கண்டுபிடிக்கிறான். அப்ப சமைக்க ஆரம்பிக்கிறான். அதற்கு பிறகு வந்து இன்னொரு பெரிய கண்டுபிடிப்பு அப்படின்னு சொன்னா சக்கரம் கண்டுபிடிக்கப்படுகிறது. சக்கரம் கண்டுபிடித்த பிறகு அவனுடைய வாழ்க்கையில பல வேலைகள் வந்து இலகுவாகுகின்றன. அதற்கு பிறகு அவன் இடம் விட்டு இடம் நகர ஆரம்பிக்கிறான். பொருள்கள் பரிமாற்றம் நடக்கிறது, வியாபாரம் தொடங்குகிறது, அப்படியே வந்து நாகரிகம் ஆரம்பிக்கிறது. ஆனா இந்த நாகரிக வளர்ச்சியில வந்து இந்த கண்டுபிடிப்புகள் சொல்றேன் இல்லையா, அந்த கண்டுபிடிப்புகளுக்கு ஒரு நூற்றாண்டுக்கு ஒரு சில கண்டுபிடிப்புகள் அப்படின்னு இருக்கிறது வேகம் எடுக்க ஆரம்பிக்கிறது. நிறைய கண்டுபிடிப்புகள் வர ஆரம்பிக்குது. ஒரு 10 ஆண்டுகளிலேயே பல கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிற மாதிரி வேகம் எடுக்குது. அந்த வேகத்துக்கு மனிதன் வந்து ஈடு கொடுக்க வேண்டிய நிலைக்கு வரும். ஆனா எல்லா மனிதனும் ஒரே மாதிரியானவன் அல்ல. அந்த அவன் எப்படி ஒவ்வொரு மாற்றத்தையும் எதிர்கொள்கிறான் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு சிலர் வந்து எந்த ஒரு மாற்றம் வந்தாலும் உடனே ஆதரிப்பாங்க, அதை ஏற்றுக்கொள்வாங்க. இப்ப நம்ம 1970களில் வந்து தொலைக்காட்சி ஒளிபரப்ப ஆரம்பிச்ச போது ஒரு சிலர் வந்து உடனே போய் அந்த தொலைக்காட்சி பெட்டிகள் அந்த நயனதா சாலிட டிவி எல்லாம் வாங்கி இணைப்பு கொடுத்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்பெல்லாம் வந்து கருப்பு வெள்ளை படங்கள் தான். அதற்கு பிறகு வந்து இந்த மேல்நிலை நீர் தொட்டி அமைப்பாங்க இல்லையா, அந்த பழக்கம் வந்த பிறகு ஒரு சிலர் உடனே அவங்க வீட்டில் வந்து மேல்நிலை நீர் தொட்டி அமைச்சு அவங்களுடைய வீடுகள்ல குளியல் அறையில சமையல் அறையில கை கழுவும் தொட்டி எல்லாம் அமைத்து வீட்டுக்குள்ளேயே குழாய் போட ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரிதான் கணினி வந்த பிறகும் என்ன செய்தாங்கன்னா, கணினி இயக்க தெரியுமோ இல்லையோ அவங்க வந்து உடனே ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி வச்சுட்டாங்க. அதே மாதிரிதான் அலைபேசி வந்த போதும் இந்த திறன் பேசி வந்த போதும் இப்படி ஒரு வகையினர். அடுத்த வகையினர் வந்து என்னன்னா, எந்த ஒரு தொழில்நுட்பமோ மாற்றம் வந்தாலும் வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க. அப்படின்னா ஒரு கருப்பு வெள்ளை தொலைக்காட்சினா கலர் டிவி வரணும், அதுக்கப்புறம் வாங்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. இன்னொரு சிலர் வந்து வாஷிங் மிஷின் வந்துன்னா ட்ரையரோட வரட்டும், அதுக்கப்புறம் வாங்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. தன்னுடைய பக்கத்து வீட்டில் இருக்கிறப்போ இல்லை சொந்தக்காரங்களோ யாராவது கார் வாங்கினாங்கன்னா அது எப்படி பயன்படுத்துன்னு பார்க்கலாம், அது ஃபெயிலியர் மாடலா சக்ஸஸ்ஃபுல் மாடலா பார்க்கலாம், அதுக்கப்புறம் வாங்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. இது ஒரு வகையினர். மூன்றாவது வகையினர் என்னன்னா, எல்லாத்துக்குமே வந்து ஒரு மாதிரி பயப்படுவாங்க, அந்த மாற்றத்துக்கே வரமாட்டாங்க. ஒரு இருசக்கர மோட்டார் வாகனம் வந்ததுன்னா என்ன செய்வாங்கன்னா, ஐயோ எனக்கு சைக்கிளே போடுவா, எனக்குலாம் அதெல்லாம் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்து இப்போ நான் சிவாஜி செத்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு உலகத்துல இருப்பாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு பழைய வாழ்க்கை முறையிலேயே பழைய தொழில்நுட்பங்களையே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அது ஒரு வகை. அடுத்த வகையினர் என்னன்னா, எல்லாருக்கும் ஒரு குறை சொல்லுவாங்க, ஒரு எதிர்மறையான ஒரு வாக்கியத்தை சொல்லுவாங்க, இல்லை அந்த தொழில்நுட்பத்தையே சந்தேகப்படுவாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு ஃபோன் வாங்கணும்னா, ஃபோன்னா எதுக்கு, நீங்க ஒருத்தரை கூப்பிடுறதுக்கு இல்லை அவங்க உங்களை கூப்பிடுறதுக்கு, அதுக்கு இவ்வளோ செலவு பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் மாவையும் பாலையும் வைக்கிறதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி ஃப்ரிட்ஜ் வாங்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. எது எடுத்தாலும் ஒரு எதிர்மறை காரணம் சொல்லி எவ்வளவு காலம் தாழ்த்த முடியுமோ அவ்வளவு காலம் தாழ்த்துவாங்க. ஆனா நீங்க எந்த வகையினராக இருந்தாலும் ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் இதெல்லாம். அதற்கு பிறகு நீங்கள் விரும்புகிறீர்களோ இல்லையோ காலம் வந்து அந்த மாற்றத்துக்குள்ள இழுத்து கொண்டு வந்துவிடும். எப்படின்னா, இப்போ வந்து நம்ம சக்கரம் கண்டுபிடிச்சாங்க, நெருப்பு கண்டுபிடிச்சாங்க சொல்றோம். ஆனா அந்த சக்கரமும் நெருப்பும் இருந்த உலகத்துலதான் நாம பிறந்தோம். அதை வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வந்து ஆமா இல்லை, அதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது இல்லை, இயற்கையாவே இருந்தது இல்லை அப்படின்னு நாம நினைச்சுப்போம். அதே மாதிரிதான் வந்து இப்போ சக்கரம் கண்டுபிடித்த போது ஒருத்தர் சொல்லியிருக்கலாம், நான் வந்து வண்டியில எல்லாம் போக மாட்டேன்ப்பா, எனக்கெல்லாம் நடதாப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதே போலதான் ரயில் வண்டி வந்த போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுனா இவ்வளோ வேகமா போகுது, அதுக்குள்ள ஏறி பார்த்தா நம்ம குழம்பிடு போல இருக்கேன் அந்த வேகத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மின்சாரம் வந்த போது அதான் சொல்லியிருக்காங்க, தொட்டா உயிர் போயிடுது, இது வீட்டு பயன்பாட்டுக்கெல்லாம் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ நமக்கு தெரியும், ஒரு வாகனமோ இல்ல ஒரு மின்சாரமோ இல்லாம நம்மளால வாழ்க்கையே நடத்த முடியாது. இப்ப இன்னும் கேட்டா, நம்ம ஏதாவது ஒரு கடையில போய் ஏதோ வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த பில் போடுற இடத்துல போனா அதுக்கு கணினியை பற்றிட்டே கேட்கறாரு, உங்க மொபைல் நம்பர் சொல்லுங்க அப்படின்னு. அது ஒரு மொபைல் ஒருத்தர்கிட்ட இருக்காம இருக்காதுங்கிறது சாதாரணமா ஆயிடுச்சு, எல்லார்கிட்டையும் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் நம்பினாங்க. ஆனா இப்படி எல்லாம் முன்னேறிக்கிட்டே வந்தது கண்டுபிடிப்பாது ஒரு கட்டத்துல
துப்பாக்கி இல்லை டைனமைட் இதெல்லாம் கண்டுபிடிச்சி மனிதன் ஒருவனை ஒருவன் அழிக்க ஆரம்பிக்க நினைச்ச போதுதான் வந்து பிரச்சனையே உலகத்துல வந்தது. அதுவும் நம்ம ஒரு சிலர் சொல்றத கேள்விப்பட்டிருக்கலாம். எல்லா காலகட்டங்களிலும் இந்த டைலாக் நம்ம கேட்டுருக்கோம். இனிமே வர ஜென்ரேஷன்லாம் எப்படி வாழ போறாங்கன்னு தெரியல, உலகம் எவ்வளோ கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஒட்டுமொத்த உலகமே இதே மனநிலையில இருந்த ஒரு காலகட்டம் இருக்கு. அதுதான் இந்த இரண்டாம் உலக போர் நடந்த 1939-45 வரையிலான அந்த காலகட்டம். அந்த சமயத்துல தான் வந்து சொன்ன மாதிரி ஹிட்லர் வந்து அந்த எனிக்மா அப்படிங்கிற தகவல் ரகசிய குறிப்புகளை அனுப்புகிற அந்த கருவியை வைத்து இதெல்லாம் அந்த நேரத்தில் பிரிட்டன் சூப்பர் பவரா இருந்தது, அதை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி தாக்குதல் நடத்தியிருந்தாரு. நடத்தி அவர் வந்து அந்த ஒரு பேராசையும் ஒரு பெருத்த செருப்போடையும் வந்து பிரிட்டன் அப்புறம் அடுத்து ஒவ்வொருத்தரா நம்ம எல்லாம் அவர் காலடிக்கீழ வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் நடந்திருக்காரு. அந்த சமயத்துல தான் இந்த போர்ஷன் வந்து ஒரு நிறைய சொல்லித்தர ஷார்ட்டா சொல்லியிருந்தேன். பிரிட்டன்ல வந்து ஆலன் டியூரிங் அப்படிங்கிற ஒரு 26 வயது இளைஞர் வந்து ஒரு மாற்று தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கிறாரு. ஆலன் டியூரிங்கிறது வந்து ஒரு மாமேதை. ஆனால் நம்ம ஒரு பில்கேட்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா எத்தனை பேர் தெரியுமோ அதோட இவர் வந்து யாருன்னு கேட்கற அளவுக்கு தான் நம்ம இருக்கோம். இவர் வந்து ஒரு 2-3 அத்தியாயங்கள் சொல்லியிருக்காரு. இந்த ஆலன் டியூரிங் வந்து எல்லாருக்குமே தெரிய வேண்டியது அவசியம். அதை பத்தி இன்னும் விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்க அந்த இமிடேஷன் கேம் அப்படிங்கிற அந்த திரைப்படத்தை பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். பிறகு இதெல்லாம் முடிந்த பிறகுதான் வந்து இந்த ஏஐ அப்படிங்கிற பேச்சே உலகத்துல வந்திருக்கு. 1956 பக்கத்துல இந்த ஏஐ அப்படின்னு நம்ம சொல்லும் போது முதல்ல நம்ம ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு தான் இப்போ காயின் பண்ண வார்த்தை தான். ஏஐ அப்படிங்கிறது வந்து நம்ம கேட்டுட்டோம். முதல்ல கேட்டும் எனக்குலாம் வந்து அது வந்து ஒரு அதுல இருக்கிற முரண் தான் எனக்கு முதல்ல பட்டுச்சு. அதாவது ஆங்கிலத்துல வந்து ஆக்சிமோரான்ஸ் சொல்லுவாங்க. 2 முரண்பட்ட பொருள் உள்ள வார்த்தைகள் ஒன்றா இருக்கிறது. அதாவது டெஃபனிங் சைலன்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அது வந்து நேச்சுரலா நடிக்கிறது அப்படின்வாங்க. ஒரு நம்ம ஊர்ல வந்து இதாங்க ஒரிஜினல் காஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹோட்டல்ல எல்லாம் பார்க்கலாம் ஸ்பெஷல் சாதா அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வார்த்தை போலதான் இருக்குது. இதுனா உலகெல்லாம் இருக்கே, இது ஒரு அறிவுனா இயற்கையா இருக்கிற ஒன்று, அது எப்படி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா இருக்கணும் அப்படிலாம் நம்ம இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்த நேரத்துல அங்க வந்து நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா 1956 ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வார்த்தை வந்ததுன்னு சொல்றேன். ஆனா நம்ம 2024 இருக்கோம். இப்போதான் நம்ம வந்து இவ்வளவு பரபரப்பா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசுறோம். அப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இவ்வளவு ஸ்லோவா தான் பயணிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அது வந்து ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னும் போது 1970களில் மைக்ரோசாஃப்ட் போன்ற பெரும் நிறுவனங்கள் வந்து மனிதர்களுக்கு தனி மனிதனுக்கான கணினிகளை சந்தைப்படுத்தியதுதான். அந்த சந்தைப்படுத்திய போது இவர்களுக்கு அந்த கணினி மேல ஒரு மோகம் வந்து எல்லாரும் அந்த கணினியை உபயோகப்படுத்துவதும் அதற்கான மொழிகளை படிக்கிறதும் அப்படிதான் ஒரு ஓட்டத்துல இருந்திருக்காங்க. அதனால ஏஐ பற்றிய ஆராய்ச்சிகளும் அதை முன்னெடுத்து செல்ல வேண்டிய நடவடிக்கைகளும் வந்து 1970லிருந்து 80 வரைக்கும் ஆல்மோஸ்ட் நிறுத்தியே வச்சிருந்திருக்காங்க. அப்போ 1980ல தான் அதற்கான வேலைகள் திரும்பவும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இது திரும்பவும் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு அப்போதான் ஒரு இயந்திரம் மனிதனை விட அதிகமாக யோசித்து அவனை வெல்ல முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. அது என்ன எப்படி செய்தாங்க அப்படின்னா, டீப் ப்ளூ அப்படிங்கிற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை வைத்து ஒரு அந்த சமயத்தில் சதுரங்க ஆட்டத்தில் சாம்பியனாக இருந்த கேரி என்பவருடன் விளையாட செய்திருக்காங்க. அது வந்து 37 நகர்வுகளிலேயே வந்து அந்த கேரியை தோற்கடிச்சிருக்கு. அப்போதான் மக்களுக்கு வந்து ஒரு இயந்திரம் மனிதனை விட அதிகமாக யோசித்து செயல்பட முடியும் அப்படிங்கிறது நிரூபணமாச்சு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அதே சமயத்துல ஒரு பயமும் உள்ள வந்தது. இப்போ இந்த 80க்கு அப்புறம் வந்து எல்லாம் ஆராய்ச்சிகள் தொடங்குச்சு சொன்னீங்களா, அந்த சமயத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னா, பல நிபுணர்களும் மேதைகளும் விஞ்ஞானிகளும் சேர்ந்து ஒரு அறிவு தளத்தை உருவாக்கிட்டாங்க. தகவல் தளம் இல்ல, அறிவு தளம். இப்போ கணினி தொழில்நுட்பமும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வேற வேற. பல அதற்கான வித்தியாசத்தை வந்து ரொம்ப நகைச்சுவான சில நிகழ்வுகளை வச்சு அவர் சொல்லியிருக்காரு. அதை நீங்க படிச்சு சுவைக்கணும். அந்த இடத்தையும் அந்த போர் பற்றிய இருக்குல்ல, அதுவும் நீங்க படிச்சு உணர வேண்டிய
நிகழ்வை எப்படி நடத்தணும்னு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஆலன் டியூரிங் பற்றி வந்த பகுதி வந்து ரொம்ப ஒரு வாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி. போர் பற்றிய அந்த செய்திகள் வந்து ஒரு பரபரப்பான ஒரு போர் சினிமாவை பார்க்குற மாதிரி எழுதியிருக்காங்க. இப்போ இந்த தகவல் தளம் சொன்னேன் இல்லையா, அந்த தகவல் தளம் வந்து இவங்க உருவாக்கியிருக்காங்க. தகவல் தளம் எப்படி உருவாக்குவாங்க அப்படின்னு பார்த்தா, சதுரங்க ஆட்டத்தை எடுத்துக்கொண்டாவே சதுரங்கம் ஆட்டம்னா அந்த அதோட போர்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்புட் கொடுப்பாங்க இயந்திரத்துக்கு. அதற்கு பிறகு அந்த காய்கள் என்னென்ன பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது, அதற்கு பிறகு அந்த காய்கள் எப்படி நகரும், அதுக்கு பிறகு அதற்கான விதிமுறைகள், சில நுட்பங்கள், இப்படிதான் வந்து கொடுத்து ஒரு அதுக்கப்புறம் ஒரு மனிதன் வந்து அந்த இயந்திரத்துக்குள்ள ஒரு போட்டி போடுவாரு. அந்த சமயத்துல அந்த இயந்திரம் தோற்கும் பட்சத்தில் அது எந்த நகர்வினால் தோற்றதோ அந்த நகர்வை வந்து அடுத்த ஒரு முறை செய்யாது. அதே மாதிரி விளையாடி அதை வந்து நிறைய ஆட்டங்கள் விளையாடி அந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்ள வைத்துதான் இந்த கேரி அவர்களை அது தோற்கடித்தது. இது சதுரங்க விளையாட்டுக்கான ஒரு அறிவு தளம். இதே மாதிரி எல்லா விஞ்ஞானிகள் மேதைகளை பற்றி உலகத்தில் இருக்கிற அத்தனை பொருளுக்கும் அத்தனை சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஒரு தகவல் தளத்தை உருவாக்கினாங்க. இந்த தகவல்களை வந்து அந்த இயந்திரங்களுக்கு ஊட்டி அந்த இயந்திரங்கள் அதை தின்று கொழுத்து இப்போ வந்து ஒரு பெரிய பூதம் மாதிரி வந்து நம்ம முன்னாடி நிற்கிது. இந்த பூதத்துக்கு வந்து அலாவுதீன் மாதிரி விளக்கு எல்லாம் தேய்க்க தேவையில்லை. அதுக்கு வந்து ஒரு ப்ராம்ப்ட் அப்படிங்கிற தூண்டில் வாக்கியம் கொடுத்தா போதும். அது ஒரு 1 அல்லது 2 நொடிகளுக்குள்ள நீங்க கேட்கறதா அப்படியே கொடுத்தோம். இப்போ ஏஐயுடைய தந்தை அப்படின்னு சொல்ற மிஸ்டர் ஜெஃப்ரி ஹிண்டன் அவர் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, நான் ஏதோ விளையாட்டா ஆரம்பிச்சேன், அது இப்படி ஒரு பூதம் மாதிரி வந்து நிற்கும்னு நானே நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆனால் இந்த பூதத்தை நம்ம எதிர்கொண்டு தான் ஆகணும். அந்த நிலையில தான் நம்ம இருக்கோம். இப்போ இந்த 1980 இவங்க செய்த அறிவு தளம்லாம் வந்து என்ன இப்போ செய்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 3 வித ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க. ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ், அதாவது குறுகிய செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை இணை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் உச்ச செயற்கை நுண்ணறிவு. இப்போ இந்த முதல் வகை வந்து இந்த அலெக்சா, சிரி, அப்புறம் தானியங்கி கார்கள், அப்புறம் நம்ம செயலிகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்விக்கி ஆர்டர் பண்ணுற, அதெல்லாம் வந்து முதல் வகை. எதுக்கு ப்ரோக்ராம் செய்யப்பட்டதோ அதை மட்டும் அது செய்யும். 2வது வகை வந்து இந்த நம்ம மனிதர்கள் கூடவே பேசும், நமக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருக்கும், துணை மாதிரி இருக்கும், கிட்டத்தட்ட எந்திரன் படத்துல இந்த சிட்டி ரோபோ சொல்றாங்கல்ல அது மாதிரி இருக்கும். 3வது நிலையில இருக்கிறது தான் வந்து மனித மூளையோட பெருசா யோசிக்கக்கூடியது. அது வந்து ஒரு பேரறிவு, பெரும் ஆற்றல் தளம். இதெல்லாம் வந்து ஆசிரியர் மிஸ்டர் ஹரிஹரன் தங்கவேலு அவர்கள் 7ஆம் அறிவு அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. இப்போ இந்த 3 செயற்கை நுண்ணறிவுல நாம முதல் நிலையை கடந்துட்டு ஒரு 5 வருடம் ஆயிடுச்சு. 5 வருடத்துல நிறைய ஆராய்ச்சிகளும் புரட்சிகளும் நடந்து 2வது செயற்கை இணை நுண்ணறிவு, அடுத்த ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்ல முதல் படியில நாம இருக்கோம். இப்ப இந்த நிலையில யாருக்கெல்லாம் இதனால ஆபத்து, யாரெல்லாம் இதை பத்தி பயப்படணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இப்ப நீங்க சொல்லலாம், நான் வந்து எங்க வீட்டுல ஒரு முதியவர் இருக்காரு, அவர் எது கேட்டாலும் நான் தான் புக் பண்ணி கொடுக்குறேன், எல்லாமே நான் அந்த கணினி செயலிகள் வைத்து நான் செய்யறேன். எங்க வீட்டுல இருக்கிற ஒரு கல்லூரி மாணவனும் பள்ளி மாணவனும் என்னோட பிள்ளை, அவனுக்கும் நான் எல்லாம் நான் தான் செய்றேன், எனக்கான தேவையும் நானே செய்துக்கிறேன், நான் என்ன அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கேன், இதுல என்ன நான் பயப்படுறது இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதெல்லாம் பேச்சு இல்லை. உங்கள் துறை இருக்கும் இல்லையா, நீங்க ஒரு இலக்கியவாதியா இருக்கலாம், ஒரு அரசியல்வாதியா இருக்கலாம், ஒரு கணினி தொழில்நுட்ப இருக்கலாம், இல்லை கணிதம், எந்த துறையா இருந்தாலும் அதுல உங்க அலுவலகத்திலேயோ நீங்க பணிபுரிகிற இடத்துலயோ உங்களுக்கு இணையா ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் ஒரு வேலை நுண்ணறிவை உறுதியாக தெரிந்து கொண்டு வைத்திருப்பவராக இருந்து நீங்கள் அவரை விட குறைவாக வைத்திருப்பீர்களானால் உங்களுக்கு ஒரு பின்னடைவு வரும். இந்த பின்னடைவு நீங்க ஒரு அடி பின்னாடி போனாலும் அதை ஒரு லட்சக்கணக்கான பேர் ரெடியாகி இருக்காங்க. நான் பின்னாடியே இருந்துக்கிறேன் பரவாயில்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க இன்னும் பின்னுக்கு தள்ளப்படுவீங்க. அடுத்த அடியா இருக்காங்க, அது ஒரேடியா அவங்களை சரிந்து கூட விடலாம். அதுதான் இதுல இருக்கிற
அகற்றியும். தொல்காப்பியத்துல வந்து மாவும் மாக்களும் ஐயறி விளக்கே மக்கள் தாமே ஆறறி உயிரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மேலோட்டமா பார்த்தா எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா விலங்குகளுக்குலாம் 5 அறிவு, மனிதர்களுக்குலாம் 6 அறிவு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இதுல ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நீங்க ஒரு விலங்கு கிட்ட போய் உனக்கு வந்து நாம தான் வகுத்து வச்சிருக்கோம், தாவரங்களுக்கு 1 அறிவு 2 அறிவு 3 அறிவு வச்சு விலங்குகளுக்கு 5 அறிவு நாம தான் வகுத்து வச்சிருக்கோம். இப்போ ஒரு பூனை கிட்ட போய் நீங்க போய் உனக்கு 5 அறிவு எனக்கு 6 அறிவு அப்படின்னு சொன்னா அது புரியுமா? இது சொல்லதான் முடியுமா? ஆக இது எல்லாமே வந்து மனிதர்களுக்காக சொல்லப்பட்டதுதான். இப்போ யார் ஒருவன் ஒரு பொருளையோ அல்லது ஒரு சூழ்நிலையிலையோ ஒரு அறிவை பயன்படுத்தி இல்லை ஆராய்ந்து பகுத்தறிவின்படி நடந்து கொள்கிறானோ அவன் தான் மனிதன். மற்றவர்கள் எல்லாம் இந்த 5 அறிவு நாம வகுத்து வைத்திருக்கோம்ல அந்த விலங்குக்கு ஒப்பானவன் அப்படிங்கிறது தான் அந்த அர்த்தம். வந்து நம்ம ஒரு சமுதாயம் எடுத்துக்கிட்டா நிறைய மனிதர்கள் இருக்காங்க. அதுல பகுத்தறிய தெரிஞ்சவங்க மனிதர்கள், மற்றவர்கள் எல்லாம் மாக்கள். நம்ம கூடயேதான் இருப்பாங்க எல்லாருமே. இப்போ இந்த 6 அறிவு தொல்காப்பியத்தில் சொன்னதை இவர் வந்து இப்போ 7ஆம் அறிவுன்னு ஒன்று சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல 7ஆம் அறிவு அப்படின்னு போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். செயற்கை நுண்ணறிவு தெரிந்தவர்கள் தான் மனிதர்கள். நீங்கள் மாக்களாக கருதப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் செயற்கை நுண்ணறிவை தழுவிக்கொண்டே ஆக வேண்டும் அப்படின்னு தான் எனக்கு நான் முடிக்கிறேன். அவர் கொஞ்சம் நேரம் வேற பிடிச்சிருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு தகவல்கள் புரிந்த செயற்கை நுண்ணறிவு குறித்து பல வினாக்களுக்கும் சந்தேகங்களுக்கும் விடை கொடுக்கிற மாதிரி ஒரு தரமான நமக்கு படித்திருக்கிற ஹரிஹரஸ்கன் அவர்களை பாராட்டுகிறேன். இந்த புத்தகம் வந்து மாணவர்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு பாட புத்தகம் மாதிரி இருக்கு. ரொம்ப அருமையா எழுதியிருக்காரு. மீண்டும் பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி மிக அருமையாக இந்த நூலை குறித்து பேசியிருக்கிறார். அவர் வந்து தொல்காப்பியத்தை பற்றி பேசும்போது அதை பற்றி தான் நான் சொல்லலான்னு இருந்தேன். அதுக்குள்ள அந்த ஒரு அதையும் வந்து அவர் வந்து மேற்கோள் காட்டியிருக்கிறாரு. அவர் சொன்னது உண்மைதான். தொல்காப்பியத்தில் வந்து தொல்காப்பியர் வந்து இந்த பாவைக்கு வந்து ஒரு அதில் வந்து ஒரு நூற்பா, அதில் வந்து இருக்கிற ஒரு சூத்திரம் மொத்தம் வந்து ஒரு 500க்கும் மேற்பட்ட சூத்திரங்கள் இருக்குது. அந்த சூத்திரங்களில் வந்து இதுவும் ஒன்று ஓரறிவு முட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பா வந்து ஆரம்பிக்கும். அதிலே வந்து 6 அறிவு பற்றி வந்து கூறியிருக்காங்க. இப்போ 7வது அறிவுக்கு வந்து என்ன தொடர்பு அப்படின்றத வந்து அவர் மிக அருமையாக விளக்கியிருக்கிறார். ஏறத்தாழ ஒரு 100 ஆண்டு கால பின்னணியை வந்து தன்னுடைய உரையில வந்து மேற்கோள் காட்டி இந்த நூலோடு ஒப்பிட்டு மிக சிறப்பாக வந்து நமக்கு வந்து இந்த நூலை பற்றி ஒரு நயவரியை வந்து தந்திருக்கிறாரு. அவருக்கு வாழ்த்துக்கள். உங்கள் கணவர் முன்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். இந்த நூலை குறித்து நமக்கு கருத்துக்களை பகிர வருபவர் ஆழி செந்தில்நாதன் ஐயா அவர்கள். அவரை பற்றி வந்து ஒரு அறிமுகம்னா அதை பற்றி ஒரு உரையாற்றலாம். ஏன்னா வந்து அவரை பற்றி சொல்வதற்கு அவர செய்திகள் இருக்கு. சுருக்கமாக சொல்லணும்னா வந்து அவர் வந்து ஒரு பதிப்பாளர், ஒரு கொள்கை பற்றாளர், மாநில சுயாட்சி குறித்து வந்து மிக அதிக அளவில் வந்து மக்களிடத்துல வந்து கொண்டு சென்றவர் என்று கூட சொல்லலாம். அதாவது அரசியல் தலைவர்களுக்கு அடுத்து அரசியல் தலைவர்கள் சொன்ன கருத்தை வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து கொண்டு போயிருக்காரு சொல்லலாம். இந்த செயற்கை நுண்ணறிவு குறித்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இங்க பேசுவது பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் வந்து அவர் ஒரு தனி நிறுவனம் வைத்துக் கொண்டிருக்கின்றார். பல பதிப்புகளையும் பதிப்பு பணி மட்டுமல்லாமல் வந்து மொழியாக்கம், அதாவது வந்து டிரான்ஸ்லேஷன் சொல்றோம் இல்லையா, அந்த டிரான்ஸ்லேஷனுக்கு வந்து அவர் வந்து பண்றாரு. இந்த நேரத்தில் வந்து இந்த நூல் குறித்து வந்து அவர் பேசுவது வந்து பொருத்தமாக இருக்கும். திரு ஆழி செந்தில்நாதன் அவர்களை இங்கு அந்த நூலை குறித்து நயவரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன். இந்த நூலாசிரியர் ஹரிஹர சுதன் தங்கவேல் அவர் நான் வந்து மனமாற முதல்ல பாராட்டணும். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் பிரதர்ஸ் எல்லாரையும் மனமாற பாராட்டுறேன். படத்தில் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கும் முதல் மொழி அமைப்பை சேர்ந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க. நான் பேசக்கூடிய சில விஷயங்கள் பேசிடுச்சு. எனவே அதை விட அதிகமாக கூடுதலாக சில விஷயங்கள் பேசலாம். முதல்ல வந்து மிக சிறப்பாக எழுதப்பட்டது. அது ரொம்ப பிடிச்சது. நான் முதல்ல ஒரு வாசகராக, ஒரு பதிப்பாளராக, ஒரு எடிட்டராக எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்ல, அதாவது சிறுமைப்படுத்தாமல் ரொம்பவும் எளிமைப்படுத்திடாமல் ஒரு தரத்தோடு எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அதுக்கு தான் நம்ம முதல் பார்க்கணும். ஏன்னா ஒரு தொழில்நுட்பத்தை அறிவியலை வந்து பேசும்போது அந்த பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். ரொம்பவும் எளிமைப்படுத்திட்டா அது அறிவியல் இருக்காது.
ரொம்பவும் கடுமையாக இருந்தால் டெக்ஸ்ட் புக் மாதிரி இருக்கும், படிக்க முடியாது. ஸோ அந்த பாப்புலர் சயின்ஸுங்கிற அந்த வகையில் வெகுஜன அறிவியல் அப்படின்ற அந்த ஒரு வகையில் மிக அருமையாக எழுதப்பட்ட ஒரு இந்த காலகட்டத்தில் வந்து ஏஐ பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு முழுமையான அறிமுகத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு நூலாசிரியருடைய கடமை. முன்னாடி பேசுறது சொன்னதை போல ஒரு பாதி வரலாறு பாதி அறிவியல் ரெண்டும் கலந்து எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. என்ன பொறுத்தவரை ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே கிடையாது. வரலாறு தான் அறிவியல், அறிவியல் தான் வரலாறு. மனித இனத்தின் வரலாறுங்கிறது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது மகாராஜாக்கள் அது போர்கள் மட்டும் இல்லை. உண்மையிலே வரலாறுன்னு பார்க்கும்போது நாம் எப்படி வளர்ந்து வந்திருக்கிறோமோ அது அத்தனையுமே அறிவியல் தொழில்நுட்ப மாற்றங்களின் கூட நடக்கும். நம்முடைய வரலாறு அறிவியலும் வந்து பின்னி படைத்த ஒரு விஷயம். அதில் இன்னைக்கு இந்த செயற்கை நுண்ணறிவு கட்டத்துக்கு வரும். அப்போ வரலாறு சொல்லாம சொல்ல முடியாது. இப்போ நான் தமிழகத்தில் வந்து இந்த செயற்கை நுண்ணறிவு பற்றி ஒரு தொடர் எழுதிட்டு அஞ்சு கட்டுரைகள் வந்து இருக்கு. நான் முதல்ல வந்து நேரடியாக வந்து டீப் லேர்னிங் அந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள்லாம் பேசலாம்னு நினச்சி நிறைய படிக்க ஆரம்பிக்கும் போது இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை சொல்லாமல் அதை சொன்னால் அது புரியாதது கூட இல்லை, அதனுடைய தன்மையை விளக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம அதை தான் எழுதிக்கிறேன். இவர் முதல்ல துணை இருக்கிற விஷயம் இருக்கு இல்லைங்களா, செகண்ட் வேர்ல்டு வார், அந்த முதல்ல என்ன நடந்தது, எப்படி நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோன்னு இந்த வரலாறு ரொம்ப முக்கியம். மனித இனம் என்ன மாதிரியான இக்கட்லாம் மாட்டிருக்கு. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது கிட்டத்தட்ட வந்து பூதத்தை கண்ணாடி குப்பியிலேருந்து திறந்து விட்ட மாதிரி வெளியே வந்துருச்சு. இதை நம்மளால் அடக்க முடியுமா? இது எங்கே கொண்டு போய் நம்மளை விடுங்கிற பயம் இன்னைக்கு உலகத்தையே அடிபடுது. நம்ம ஒரு விஷயத்தை ஏன் தெரிஞ்சுக்கிறோம்னு முதல்ல நினைக்கிறோம்னா, ஒன்றை தெரிந்து கொள்ளும் போது மட்டும்தான் நமக்கு ஒன்று பயம் விலகும், இல்லை பயம் அதிகமாகலாம். அது ஒரு மூணு மந்திரமா இருக்கக்கூடாது. வள்ளுவரை நான் இந்த நேரத்தில் நினைச்சு பார்ப்பேன். ஒரு ரெண்டு திருக்குறள் ரொம்ப முக்கியமா. ஒரு இடத்துல அவர் சொல்றாரு, அஞ்சுவது அஞ்சாமை மேலவர், அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். பயப்பட வேண்டியதுக்கு பயப்படணும், பயப்பட வேண்டியதுக்கு பயப்படாம விட்டா அது தப்பு. அறிவார், அறிவு உள்ளவருடைய வேலை என்னன்னா அதை கண்டுபிடிக்கணும். அந்த அச்சம் அப்படிங்கிறத பாசிட்டிவான அர்த்தத்தில் நமக்கு என்ன பிரச்சனை வரும்போதோ பின்னாடி அப்படிங்கிறத பார்க்கணுங்கிறது ஒரு கருத்து. அப்படியே இன்னொரு இடத்துல சொல்றாரு, எதிர்தான் காக்கும் அறிவினாருக்கு இல்லை அதிர வருவது. எதிரே வரப்போவது என்ன என்பதை தெரிந்து கொண்டு தங்களை காத்துக் கொள்பவர்களுக்கு அவர்கள் அதிரும்படியான ஒரு அழிவு வர. இந்த ரெண்டாவது குரல் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்காகவே 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எழுதி போன மாதிரி எனக்கு எதிரதா காக்கும் அறிவினாருக்கு இல்லை அதிர வருவது. அப்போ எதிர என்ன பயம் என்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்து நம்ம தற்காத்து கொண்டா நமக்கு ஒரு பிரச்சனை வராது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அச்சம் அப்படிங்கிற இடத்துல இருந்து பார்த்தோம்னா நம்ம என்ன செய்ய முடியல, அது என்னன்னு புரிஞ்சுக்கணும். என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா அது உண்மையிலே அழிவா? இது எல்லா தொழில்நுட்பத்தையும் போல ஒரு தொழில்நுட்பம் தானே, இல்லை இது ரொம்ப ஸ்பெஷலாக நம்மளை அழிக்கிறதுக்கே வந்திருக்கிற ஒரு விஷயமா? ஒரு விஷயம் புரியலன்றதுனால பயப்படுறோமா, புரிஞ்சுக்கிட்டு தான் பயப்படுறோமா? இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அல்லது இதை பற்றி பேச வேண்டிய நேரம் தான் இந்த நேரம். அதுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வழிமுறை என்னன்னா அடிப்படைகளை அந்த பணி இந்த அந்த அடிப்படைகளை நமக்கு சொல்றதுக்கு ரொம்ப முக்கியம். நாம் பார்க்கக்கூடிய எல்லா கருவிகளுக்கும் ஒரு விதத்தில் நம்ம உடலை நிகழ்ச்சிகள் கை காலோட நிகழ்ச்சி. நாம் ஒரு பொருளை செய்யறோம், அதை விட சிறப்பாகவும் வேகமாகவும் செய்யறதுக்காக தான் நம்ம கருவிகளை உருவாக்குறோம். இந்த கருவிகளை எல்லாமே அந்த கல்லு இருக்கு பாருங்க, அந்த கல்லுல இருந்து எல்லா கருவிகளுமே செயற்கை தானே, எல்லாமே செயற்கை, எல்லாமே ஆர்டிபிஷியல் தான். ஆனா அந்த ஆர்டிபிஷியலா இருக்கக்கூடிய அந்த பொருள்களுக்கு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அறிவு கொடுப்போம். கல்லாக இருக்கும் போது அந்த வெறுமனே வந்து ஏதோ ஒரு உலோகத்து தகடாகவோ அல்லது கம்பியாகவோ அதெல்லாம் இருக்கும்போது அதனால வந்து நம்ம அதுக்கு இன்டெலிஜென்ஸை நம்ம கொடுத்துருங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன செய்யறோம்னா அந்த எந்திரங்களாக இருக்கட்டும் அல்லது வந்து வெவ்வேறு பெரிய பெரிய எந்திரங்கள் சின்ன எந்திரங்கள் வச்சுக்கலாம். அந்த எந்திரங்களுக்கு எல்லாமே நாம் நம்முடைய
செயல்பாடுகளை நாம் ஏதோ ஒரு விதத்தில் சொல்லி கொடுத்துட்டே தான். அந்த தொடர்ச்சியில கைக்கு நீட்சியாக, காலுக்கு நீட்சியாக, உடலின் நீட்சியாக, கண்ணின் நீட்சியாக ஒரு கேமரா இல்லையா, என்னுடைய வாயு நீட்சியாக இந்த மைக், என் காதின் நீட்சியாக வேற ஒரு பொருள், ஒரு டெலிபோன் அல்லது ஒரு டெலிவிஷன், வானொலி, எல்லாமே என்ன மனித புலன் உணர்வுகளை நீட்டித்து அதை நம்ம பெருகிக்கிட்டே போறோம். ஆக இந்த உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் அதனுடைய ஆற்றலில், வேகத்தில், உற்பத்தியில் நம்ம விட பல மடங்கு பெருசா மாறிக்கிட்டே வரும். மனிதர்களுக்கும் இன்னொரு ஆசை, கற்பனை. அந்த கற்பனை என்னன்னா, மனிதனை போலவே மனிதனுடைய ஒவ்வொரு உறுப்புகளை நீட்டித்து கருவிகளை உருவாக்குவதை போலவே தன்னுடைய மூளையையும் நீட்டித்து கருவிகளை அல்லது உருவாக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு தான். நம்ம அப்படியே துண்டிக்கப்பட முடியுமா, நம்முடைய பிரதியை உங்களுக்கு எடுக்க முடியுமா அப்படிங்கிற எண்ணமும் உங்களுக்கு இருந்தாரு. இந்த மனித எந்திரம் பற்றிய கற்பனைகள்லாம் ஏஷியன் எஜிப்சியன் காலத்திலிருந்தே அதை எழுதியிருக்கேன். நான் ரொம்ப அப்ஸ்ட்ராக்டாக சொல்றேன். ஒரு மனிதர் ஒரு கருவியை உருவாக்குறாரு, ஒரு பெண்ணை போல ஒரு கருவியை உருவாக்குறாரு. அந்த கருவியோட பேசி பேசி அந்த கருவியின் மீதே காதல் வயப்பட்டு அதை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாரு. இது ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. இந்த கான்செப்ட் இன்னைக்கு வரல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ரோமன் எம்பையர் இருந்த சமயத்துல பைக்மாலியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை உண்டு. ஒரு சிற்பி ஒரு வெள்ளை பளிங்கு கல்லான மிக 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 அழகான ஒரு பெண்ணோட சிலையை உருவாக்கி அந்த சிலையின் மீதே காதல் வயப்பட்டு கடவுளிடம் போய் கேட்கிறாரு, இதை விட ஒரு அழகான ஒரு பொண்ணை என்னால் பார்க்க முடியாது, நானே உருவாக்கிட்டேன், பேசாம உயிரை கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு. அந்த கடவுளும், அந்த காதல் கடவுள், அந்த கடவுள் ஓகே ரொம்ப நல்ல விஷயம் தான், அந்த சிலைக்கு கலாத்தியான்னு பேரு, அந்த சிலைக்கு உயிரை கொடுத்து அவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட கதை. பெர்னாட் ஷாவுடைய நாடகம் கூட ஒன்று இருக்கு இந்த எளிய பேர்ல பைக்மாலியன். அதே போல கிரீக்ல கதைகள் உண்டு. ஆக இந்த காலங்காலமாகவே நமக்கு நம்ம மாதிரி ஒரு டூப்ளிகேட்டை உருவாக்கணும். கருவிகளாக போகும்போது ஆற்றல் அதிகமாகும். அப்போ மூளையிலிருந்து ஒரு பொருளை நீங்க உருவாக்குறீங்கன்னா சாதாரண மூளையா இருக்குமா? அது எப்படி இருக்க முடியும்? உற்பத்தி என்கிற கான்செப்ட்ல இருந்து தான் தொடங்கினாலும் கூட நீங்க அதற்கு தரக்கூடிய ஆற்றல், நீங்க அதற்கு தரக்கூடிய இன்புட்ஸ் அதிகமாகும் போது அது என்னவாகும்? அது இயல்பா பெருசாக மாறும். அப்போ இந்த இன்டெலிஜென்ஸ் வார்த்தைக்கு ஒரு பக்கம் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, நம்முடைய மூளையினுடைய அடிப்படையான சில திறன்கள் இருக்கு. விலங்குகள் நம்மளை வேறுபடுத்துகிற திறனும் இருக்கு, விலங்குகள் கிட்ட இருக்கிற அதே திறனும் நமக்கு இருக்கு. இப்போ பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், நுகர்தல், இதெல்லாம் விலங்குகிட்டே இருக்கு. நமக்கு விலங்குகளும் பார்த்தல், விலங்குகளும் எல்லாத்தையும் எதிர்வினையாக்க முடியும். அப்போ இந்த புலனுணர்வுகள், சென்சரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சென்ஸ் அடிப்படையிலான அந்த உணர்வுகள் விலங்குகிட்டே இருக்கு, நம்மகிட்டே இருக்கு. இப்போ இந்த பக்கம் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கருவி இருக்குன்னா, நம்ம கண்ணுக்கு சமமாக அதுக்கு ஒரு கேமரா கொடுக்கணும், நம்ம காதுக்கு சமமாக அதுக்கு அந்த ஒளியை உணரக்கூடிய ஒரு கருவியை நம்ம உருவாக்குறோம். நம்ம வாய்க்கு சமமாக அதை பேசக்கூடிய ஒரு கருவியை உருவாக்குறோம். இதெல்லாம் இன்டெலிஜென்ஸ் தான். நம்ம மாதிரியே உருவாக்குற பொம்மைக்கு இதெல்லாம் இருக்கு. பட் ஸ்டில் இது விலங்குகளோடு தான் இருக்கு. இது போதுமானது கிடையாது. அதை நம்ம ஒரு இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்றது இது போதுமானது கிடையாது. பார்க்கறது, கேட்கறது, இந்த மாதிரியான புலனுணர்வுகள் நம்ம செயற்கையாக உருவாக்குறோம். ரைட். அதுக்கு மேல இந்த மூலையில வேற என்ன? இந்த விலங்குகளும் சத்தம் போடுது. அந்த சத்தத்திலையும் நிறைய தகவல் இருக்கு. நீங்க ஜுவாலஜி எக்ஸ்பர்ட்ஸ் கேட்டீங்கன்னா அவங்ககிட்டே வேற ஊர்ல சாதாரணமா வீட்டுல ஒரு மாடு வச்சுக்கிட்டு கண்ணுக்குட்டியோட இருக்கிற அந்த மாடை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு சிறுமி கூட அது போடக்கூடிய ஒவ்வொரு சத்தம் என்ன மீனிங் தெரியும், அது எப்படி கூப்பிடணும்னு தெரியும். ஆக விலங்குகளுக்கு சத்தம் போடுது மறுக்கல. ஆனா மொழி இல்லை. கண்டுக்குட்டி சத்தம் போடுச்சுன்னா அது என்ன நேரத்துக்கு என்ன சத்தம் போடும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்.
அது வந்து ஒரு சீக்கிரம். ஆனா இந்த மொழிங்கிற ஒரு விஷயம் மனிதர்களுக்கு தான் போச்சு. அதை பத்தி சொன்னால் பெரிய கதை, அதுக்குள்ள நான் போல. ஆக இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிற இன்டெலிஜென்ஸ், மொழிங்கிற உண்மை, அது வேற யாருமே இல்லை. இந்த இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை இந்த மொழிங்கிற முன்னறிவை அந்த ஏஐக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஆனா சொல்லிக் கொடுக்க முடிஞ்சது. 1956 ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிற வார்த்தையை வந்து உருவாக்குனாங்க. அதுக்கு முன்னாடியே அதுக்கான வேலைகள்லாம் தொடங்கிடுச்சுன்னு இந்த புத்தகத்தில் அழகாக அவர் எழுதியிருக்கார். செகண்ட் வேர்ல்டு வார், அந்த எதிர்மாகிற ஒரு சங்கீத கருவி, அதை உடைக்கிறதுக்கு ஆலன் டியூரிங் செய்த வேலைகள். அதன் பிறகு 1950s வேர்ல்டு வார் முடிஞ்ச பிறகு அமெரிக்காவில் வந்து இதற்கான பூர்வாங்கமான சில செயல்பாடுகள்லாம் நடந்தது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிற வார்த்தையை 56 வந்து டார்ட்மவுத் கான்ஃபரன்ஸில் ஜான் மெக்கார்டின் ஒரு உருவாக்கம் சொல்லலாம். அப்படி உருவாக்கும் போது அவங்களுக்கு சில விஷயம் இருக்குது. அதாவது வந்து இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி டெவலப் பண்ணுங்க, அவங்களுக்கு சில லட்சியங்கள் இருக்கு, கனவுகள் இருக்கு. ஆனால் அது உருவாக்குறதுக்கான காலம் அவங்களுக்கு வரல. என்னன்னா இந்த மொழிகள், நான் மொழி என்று சொல்லும் போது காலம் காலமாக மனிதர்கள் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அறிவின் திரட்சியாக மொழி. அது மொழிங்கிறது ஒரு மொழி இல்லை. ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு வாக்கியமும், ஒவ்வொரு தகவலுக்கும் வரலாறு இருக்கு. ஆக நம்ம மொழியை தெரிஞ்சுக்கிறோம்னா என்ன தெரிஞ்சுக்கணும்? வெறுமனே சொற்களை வந்து தனித்தனி சவுண்டா தெரிஞ்சுக்கிறோமா? அதன் மூடாக வரலாறு தெரியும். அதன் மூடாக வரலாறு தெரியும். ஆக அந்த மொழியில உள்ள இருக்கக்கூடிய அந்த மனித குலத்தினுடைய அறிவு அது எதில் ஸ்டோர் ஆயிருக்கு? மொழியில தான் ஸ்டோர் ஆயிருக்கு. அந்த லாங்குவேஜ் வெறும் சிம்பிளாவோ சவுண்டாவோ இல்லாம அதனுடைய உள்ள அர்த்தத்தோட அதை புரிந்து கொள்வதற்கான அந்த பகுத்தறிவு திறனும் உள்ளது. சிஸ்டத்துக்கு வந்து இப்போ நம்ம சென்சரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம்னா ஒரு கேமரா வச்சுருந்தா அதை பார்க்க ஆரம்பிச்சிடும். லாங்குவேஜும் கொடுக்க ஆரம்பிக்கலாம், எடுத்துக்கூட்டி படிக்கலாம், வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த உலக அறிவை எப்படி புரியும்? இதுதான் பிரச்சனை. இந்த உலக அறிவை எப்படி புரியும்? அறிவு புரிஞ்சுப்பாங்க. அப்போ அந்த கருவியை வந்து ஒரு குழந்தை மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்ட இந்த உலகத்தை சொல்லித்தரணும். உலகத்தை சொல்லித்தரதுன்னா என்ன? சொல்லித்தரதுனா என்ன? முதல்ல அது எப்படி புரிஞ்சுக்கணும்? விஞ்ஞானிகள் யோசித்தார், பிரமாணமா யோசித்தார். சொல்லி கொடுக்கறதுக்கு வந்து அது புரிஞ்சுக்கணும். நம்ம ஒன்று சொல்றோம்னா அது புரிஞ்சுக்கணும். இதை எப்படி ஒரு கருவி வந்து நம்ம வச்சு நம்ம பண்றதுன்னு சொல்லும்போது மேத்தமெட்டிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், பயாலஜி, பிலாசபி, இப்படி எல்லா துறையை சேர்ந்தவர்களும் ஒரு 40-50 வருஷமா இந்த ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா அப்போ கடைசியில கண்டடைந்த ஒரு உண்மை, நம்ம இதை வேற எப்படி பண்ண முடியாது. ஒரு வேலை செய்யலாம், என்ன செய்யலாம்? இதையெல்லாம் ஒன்றா சேர்ந்து செய்யற ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இருக்கு. அது நம்ம மூளை தான். நம்ம மூளை தான் அது எல்லாத்தையும் கரெக்டாக செய்யும். அந்த மூளை எப்படி செயல்படுதுன்னு பார்த்து காப்பிடும். வேற எதுவும் பண்ண முடியல. அதான மூளை இருந்துச்சுன்றது. மூளை என்ன செய்யுதுன்னு பார்த்து காப்பிடும். மூளை லாங்குவேஜ் எப்படி வந்து ரீசனிங் மூலமா புரியும். நான் ஒருத்தர்கிட்ட பேசுறேன் ஒரு தகவல், ஃப்ரெண்டுப்பா ரொம்ப நல்லவன், இந்த சொல்லு இருக்குல்ல, இந்த ரொம்ப நல்லவன் நான் சொல்ற உச்சரிப்புல அவன் நல்லவனா இல்லையான்னு சந்தேகம் வருதா இல்லையா? இப்ப நான் இதை வந்து டிக்ஷனரி மீனிங் வச்சு பார்த்து புரிஞ்சுக்கிட்டா ஒத்துக்கணுமா? அப்போ என்னுடைய மொழி திறன் மேல அது ஒரு பகடின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து எனக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் அதுக்குள்ள சேர வேண்டியது. அவன் ரொம்ப நல்லவன்றவன் ஆக்சுவலா மீனிங் ரொம்ப கெட்டமா உள்ளது இல்லையா? ஸோ அப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து மூளை எப்படி எளிமையாக புரிந்து கொள்கிறது அப்படின்னு பார்த்து ஆர்ட்ட காப்பி அடிக்கலாம். ரொம்ப எளிமைப்படுத்தி பேசுறாங்க, ஒன்றும் இல்லை. அப்போ பார்க்குறாங்க மூளைங்கிறது வந்து வெளியிலே இருக்கக்கூடிய பல தகவல்களை அதனுடைய சென்சரி ஆர்கன்ஸ் மூலமா, கண் மூலமா, காது மூலமா, பல்வேறு சென்சர் உடல் மூலமாக தொட்டாலும் அது ஒரு தகவல் போய் சேரும், அடித்தாலும் அந்த தகவல் போய் சேரும், பார்க்கும்போதும் தகவல் எனக்கு வந்து சேரும். ஆக இந்த சென்சரி ஆர்கன்ஸ் மூலமாக வரக்கூடிய தகவல்களை
மூளை இருந்து கொடுக்குது. அதுக்கு உள்ள அந்த மூளையில் ஒரு பகுதியில் வந்து அதை ப்ராசஸ் பண்ணுது. அவங்கள திட்டுறான், இல்லை இது ஒரு தகவல் தான், அவன் இதை கேட்டால் சந்தோஷமா இருக்கு, இதை கேட்டால் துயரமா இருக்கு, இதை கேட்டால் இதுக்கு இந்த பதில் சொல்லணும், யோசிச்சு முடிவெடுக்கிறது. இதை கேட்டால் வந்து நாம் உடனடியாக ஒரு பதில் சொல்லணும். அந்த உடனடியாக பதில் சொல்றது ஒரு அர்ஜென்சி அதுக்குள்ள இருக்கிறது இன்டெலிஜென்ஸ். இதை கேட்டால் இந்த கேள்விக்கு வந்து ரொம்ப ஆரம்பமாக தான் பதில் சொல்லணும், கொஞ்சம் வெயிட் பண்ணணும், உட்காந்து பண்ணா சொல்லணும். இந்த ஒவ்வொன்றையும் ஒரே இடத்துல மூளையில வந்து ப்ராசஸ் ஆகும். இந்த மூளையில் இருக்கக்கூடிய மூளை வந்து அடிப்படையில் கிட்டத்தட்ட பல பில்லியன் கணக்கான நரம்பு செல்கள், நியூரான்ஸ் அப்படிங்கிற நரம்பு செல்களால் ஆனது. அந்த நரம்பு செல்கள் ஒவ்வொன்றுலையும் ஒரு தகவல் உள்ள வந்து உள்ள கொஞ்சம் ப்ராசஸிங் நடந்து அடுத்த செல்லுக்கு போயிடுது. உள்ள வருது, ஒரு ப்ராசஸ் நடக்குது, அடுத்த எடுத்து. இதுதான் அடிப்படை கம்ப்யூட்டருக்கு இன்புட் ப்ராசஸிங். இன்புட் ப்ராசஸிங் மூளைக்குள்ள அதான் சார். இதை வந்து அது மிக வேகமாக வந்து செய்யுது. அப்படி செய்யும் போது கடந்த காலத்துல இந்த இன்புட் ப்ராசஸிங் அவுட்புட் பண்ணதை சேர்த்து வச்சிருக்கு. அதான் மெமரி. அது இல்லைன்னா அது எப்படி வந்து இந்த முடிவுக்கு எடுக்க முடியும்? அப்புறம் இந்த பகுத்தறிகிற திறன், முடிவெடுக்கிற திறன், பொறுமையா செய்யலாமா, வேகமா செய்யலாமா, இது ஆபத்தா ஆபத்து இல்லையா, இதனால நன்மையா தீமையா, இதனால எனக்கு லாபமா இல்லையா, இது எல்லாமே இந்த மூளைக்குள்ள வந்து அந்த சின்ன 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 இன்டெலிஜென்ட் பிசஸா இருக்கு. ஆக ஒவ்வொரு தடவையும் எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிறது மூளைக்கு தெரியுது. இதுல ஒரு 10% இப்ப கொண்டு வந்துருக்காங்க. அவ்வளவுதான், 10% கம்மியா இருக்கும். ஆக இந்த மூளையினுடைய அந்த இன்டெலிஜென்ஸை வந்து அந்த கருவிகளுக்கு மாற்றத்துக்கு நாம மூளையை புரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்த கேள்வி, சரி இதெல்லாம் வந்து மூளையில இருக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது வெறும் எலக்ட்ரானிக்ஸ் தானேயா, வெறும் டிரான்சிஸ்டரும் மாடியூல்னால இதுல இருக்கு, இதுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு வரும்போது தான் இந்த 20ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட இந்த கம்ப்யூட்டர் ரெவல்யூஷன், கம்ப்யூட்டர் மூலமாக அந்த முடிவை எப்படி நாம் எடுத்தோமோ அதில் வந்து ஒரு 3 பெரிய மாற்றத்தை செய்ய வேண்டியது. அந்த 3 பெரிய மாற்றம் தான் ஏஐ ரெவல்யூஷன் அடிப்படை. முதலாவது, மனித மூளையாக நாம் இருக்கிற மனித மூளைங்கிறது இந்த உலகத்தை பற்றி எண்ணற்ற தகவல்களை வந்து ரொம்ப சுலபமாக சேர்த்து வச்சு, சிலதை பார்த்தோ கேட்டோ தெரிஞ்சுக்கணும், அப்புறம் இந்த மாதிரி புத்தகம் படித்து தெரிஞ்சுக்கணும், வாழ்நாள் முழுக்க படிச்சதை ஸ்டோர் பண்ணி அதை வந்து ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ ஒரு ஹியூஜ் டேட்டா வேணும். இதெல்லாம் வந்து சிஸ்டம் பண்ணணும்னா பிக் டேட்டா, வெறும் தகவல் பெரிய தகவல் இருக்கணும். ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி வரையில அப்படி பெரிய தகவல்களை சேர்த்து ஒரு எலக்ட்ரானிக் முறையில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப குறைவாக இருக்கும். இந்த இன்டர்நெட் கொண்டு வந்த பிறகு உலகத்தில் இருக்கிற நாம் எல்லாம் வந்து இன்டர்நெட்ல எல்லாத்தையும் எழுதி சோஷியல் மீடியா போஸ்டா இருக்கலாம், வெப்சைட்டா இருக்கலாம், பிளாகா இருக்கலாம், புக்கா இருக்கலாம், இபுக்கா இருக்கலாம், இப்படி வந்து கண்டதையும் நாம் எழுதி நாம் என்ன செஞ்சோம்னா மனித குலத்தினுடைய ஒரு மொத்தம் சொல்ல முடியாது, ஒரு சின்ன லெவலில் பார்த்தாலும் கூட பில்லியன் கணக்கான பக்கங்கள்ல நம்ம தகவல்களை கொடுத்தோம் பாருங்க. இந்த தகவல்கள்லாம் இன்புட்டா. அதுக்கு முன்னாடி அந்த தகவல்கள் இல்லை. ஒரு லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ்ல போனாலும் கூட வந்து 5 லட்சம் புக் இருக்கும், ஆனால் அது மெஷின் ரீடபிளா இல்லை. அப்போ கோடிக்கணக்கான டேட்டாவும் தகவல்களும் முதல்ல வந்து இன்புட்டா கிடைக்கிறதுக்கு அந்த வாய்ப்பு எப்போ வந்துச்சு? கடந்த 20-25 வருஷமா தான் வந்து. அது மிக முக்கியமான காரணம் இணையம். அதோட தொடர்ச்சி தான் இருக்கும். ரெண்டாவது வந்து முக்கியமானது வந்து ப்ராசஸிங் பவர், கம்ப்யூட்டிங் பவர். சரி, இதெல்லாம் இருந்தாலும் கூட அந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்து மொத்தத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவெடுத்து உடனடியாக ஒரு பதில் கொடுக்கணும்னா மிகப்பெரிய அளவுக்கு எலக்ட்ரானிக் அந்த சிஸ்டத்துடைய அந்த கம்ப்யூட்டிங் பவர், கணிக்கும் திறன் சாதாரணமா இல்லை, பெரிய அளவுக்கு வந்திருக்கும். அதுக்கு ஒரு காலகட்டம் தேவைப்பட்டது. கடந்த 70-50 வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய ஸ்டோரேஜ் லெவல், கம்ப்யூட்டிங் லெவல், ப்ராசஸிங் லெவல் எல்லாம் ஒரு பெரிய அளவுக்கு வர்றதுக்கு இந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிற சிபியூன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், அது இன்னைக்கு ஜிபியூன்னு மாறி நாளைக்கு எதிர்காலத்தில் இன்னொரு கூட வரும். இப்படி இந்த கம்ப்யூட்டிங் பவர் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு காலகட்டம் தேவைப்படும். இது எல்லாத்தோட முக்கியமான விஷயம். சரி, உங்ககிட்ட நிறைய டேட்டா இருக்கு, உங்களால் நிறைய ப்ராசஸ் பண்ண முடியும், ஆனால் என்ன பண்ண முடியும்? இந்த 2ஆம் உலகப் போர்ல நடந்த விஷயங்கள்லாம் எழுதியிருந்தாங்க இல்லையா?
கொஞ்சம் என்னுடைய கதையோட சேர்த்து நான் சொல்றேன். நான் வந்து 95ல் இந்தியா டுடே பத்திரிகையில் முதல்ல எம்ஏ ஜெர்னலிசம் முடிச்சேன். அப்போ வந்து அந்த காலகட்டத்தில் நான் ஏஐ பற்றியும் அப்பவும் பேசப்பட்டது. நான் ராதாகிருஷ்ணன் சாலையில் என்னுடைய ஆஃபீஸுக்கு எதிரில் வந்து ஃபவுண்டர் நெட் புக் ஷாப் வந்து போல எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல ஃபவுண்டர் நெட். அப்போது இந்த மெஷின் டிரான்ஸ்லேஷன் பற்றி நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். தானியங்கு மொழிபெயர்ப்பு எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடியே எனக்கு அது ரொம்ப ஆர்வம் உண்டு. ஆனால் அதை பற்றிலாம் படித்தது இல்லை. ரொம்ப ஆர்வம் தான், கனவு தான். ஏன்னா மொழிபெயர்ப்பாளராக தான் நான் சேர்ந்தேன். ஒரு கம்பெனி இருக்கிறேன், அதுக்கு முன்னாடி வந்து மொழிபெயர்ப்பு தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்போது அதை பற்றி நான் தேடிட்டு இருந்தபோது அந்த ஃபவுண்டர் அப்படின்ற அந்த கடையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு புத்தகம் இருந்துச்சு. நான் சொல்றது 95. கெவின் நைக் அப்படின்னு ஒரு ஆத்தர் பற்றி ஒரு புத்தகம், ஒரு டெக்ஸ்ட் புக் பேசிக்காக. அதில் ஒரு சாப்டர் மிஷின் டிரான்ஸ்லேஷன். அந்த ஒரு சாப்டருக்காக அந்த புத்தகத்தை வாங்கி நான் படித்தேன். நான் ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் இருக்கிறதுனால எனக்கு நிறைய புரியும். எதுக்கு படித்தாலும் அவ்வளவு தான் புரியும். ஆனால் அதில் என்ன விஷயம்னா அந்த மிஷின் டிரான்ஸ்லேஷன் கான்செப்ட் வந்து 95 வந்து நான் ட்ராக் பண்ணிடுவேன். ஆங்கிலத்தில் இருக்கிற ஒன்றை நாம் தமிழுக்கு மொழிபெயர்க்கணும்னு சொன்னால், இல்லை தமிழில் வந்து இங்கிலீஷில் மொழிபெயர்க்கணும்னா ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருக்கும். நான் 3வது பாயிண்ட்டுக்காக தான் இந்த கதையை சொல்கிறேன். ஆனால் ரொம்ப முக்கியம் கேளுங்க. செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து ஒரு சிந்தனை வாரன் வீவர் ஒரு மேத்தமெட்டிஷியன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எப்படி வந்து ஜெர்மனியினுடைய தாக்குதல் அந்த அந்த ரகசிய குறியீடுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன படம் எழுதியிருக்காங்க கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஆலன் டியூரிங் வந்து ஒரு முறையை செயல்படுத்தினாரோ, அந்த காலகட்டத்தில் வாரன் வீவருக்கு வந்து ஒரு சேலஞ்ச். அவராவது ரகசிய குறிப்புகள், அதாவது என்கிரிப்டட் மெசேஜ், அதில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மெனக்கட்டாரு. ஆனால் இப்போ இதுக்கு வேற ஒரு சவால். ஆக்சுவலாக ஜெர்மன் மொழியும் ஒன்று எழுதியிருக்கு. இப்போ போர் முறையில் இருக்கிற யாரோ ஒரு ஆங்கிலேய வீரர், அவர்கிட்ட ஜெர்மன் மொழியிலேயே ஒரு டெக்ஸ்ட் கிடைக்குது, ஒரு தகவல் இருக்கு. ஆனால் அவர் ஜெர்மன் மொழி தெரியாது. அவருக்கு இந்த கேள்வி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு என்கிரிப்டடாக இருக்கு, கண்டுபிடிக்க முடியலாம், புரியுது. ஆனால் இந்த டெக்ஸ்ட் ஜெர்மனில் தான் இருக்கு. ஆனால் எனக்கு ஜெர்மன் தெரியாது. நான் பொறுமையான ஒரு சூழல் இருந்தாலும் அவருக்கு டிரான்ஸ்லேட்டர் கொண்டு கூட என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். நான் சொல்றது 1950s அப்போ கூகுள் டிரான்ஸ்லேட் ஆகிடும். இப்போ அவருக்கும் அது புரியணும் அப்படின்னு சொல்லும் போது அவர் ஒரு கருத்தை சொன்னார். என்கிரிப்டட் டெக்ஸ்ட்ல அதிலிருந்து உண்மையான செய்தியை எடுக்கிறதும் வேற ஒரு மொழியில் இருக்கிற செய்தி இருக்குல்ல, அதுலையுமே என்னுடைய செய்தி அடங்கிதான் இருக்கு. நான் அதை வந்து நான் தமிழில் எழுதுனா நான் என்ன எழுதணும் அந்த தகவல் அந்த மூல மொழியில் இருக்கதான செய்யுது. அப்ப எதுக்காக என்கிரிப்டட் டெக்ஸ்ட் தான். நான் தமிழில் எழுதணும்னு நினைக்கிறது தான் அது வந்து ஜெர்மனில் எழுதி வச்சிருக்கு. அந்த ஜெர்மன் மொழி தெரியாம எப்படி நான் படிக்கிறேன் என்கிற சிந்தனை உருவாக்கி அதனுடைய வளர்ச்சி போக்குல முயற்சி பண்றாங்க. இப்போ இந்த முதல் விஷயம் சொன்னேன் இல்லையா, டேட்டா இருக்கு, அப்புறம் வந்து ப்ராசஸிங் பவர்லாம் இருக்கு. ஆனா மெஷினுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்து என்ன தேவைப்படுதுன்னா, என்னால ஒரு செய்தியை சொன்னா அது புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஒரு சிஸ்டத்தை உருவாக்க முடியல. காரணம், அந்த மிஷினுக்கு தெரிஞ்ச ரெண்டே விஷயம், ஒரு எலக்ட்ரிசிட்டி போகலாம் இல்லை போகணும், அதான் தெரியும், 0, 1. அப்ப என்ன செஞ்சாங்க ஆரம்பத்துல, அதுக்கு எளிமையாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உருவாக்கி சொல்லி கொடுத்தாங்க. ஆனா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல எனக்கு சொல்லி கொடுக்க முடியல. அப்போ நாம மனிதர்களாக நாம் பேசக்கூடிய அந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ஏன் புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டா தானே அதோட பேச முடியும். ஒரு மெஷின் வந்து நான் பேசுறத புரிஞ்சுக்கிறேன்னா அந்த மெஷினால எனக்கு என்ன லாபம்? நீங்க ChatGPT-ல போய் ஒரு கேள்வி கேட்கறீங்க, பதில் சொல்லுங்க. அந்த கேள்வி நீங்க ஜாவால தான் கேட்கணும்னு சொன்னா யாராவது நீங்க கேட்கணுமா? அந்த கேள்வி கேட்கறதுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கணும்னா கேட்போமா? கேட்க மாட்டோம். அப்போ அந்த மெஷின் வந்து அதனுடைய மிகப்பெரிய சவால் என்னன்னா, இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் புரிஞ்சுக்கிறது. மனிதர்களுக்கும் எந்திரங்களுக்கு இடையில உறவை உருவாக்கணும்னா நாம பேசுற மொழியை புரிஞ்சுக்கணும். இந்த சூழலை உருவாக்குறதுக்கு வந்து வெறும் மொழிங்கிறது மொழி இல்லை. இதை புரிந்து கொள்வதற்கு மேத்தமேட்டிக்கல் மாடல்ஸ் தான் நிறைய உருவாக்க வேண்டியதாக இருக்கு. அதைத்தான் அல்காரிதம் நான் சொல்றேன். ஒரு தகவல் அது எண்ணாக இருந்தாலும் எழுத்தாக இருந்தாலும் அந்த சிஸ்டம் புரிஞ்சுக்கணும்னா மேத்தமேட்டிக்கலா நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு.
அதை உருவாக்குறதுக்கும் ஒரு காலகட்டம் தேவைப்படுது. என்ன தேவைப்படுதுன்னா அதில் பயாலஜி இருக்கு, அதில் வந்து மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு, அதில் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு. இது அத்தனையும் ப்ராசஸ் பண்ணுறதுக்கான டேட்டா வேணும், இதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான திறமை வேணும். இந்த மூன்றும் ஒன்று கூடியது கடந்த 10 வருஷத்துல தான். அதுக்கு முன்னாடி எவ்வளோ கனவுகள் இருந்தாலும் பிக்மேலியன் கனவுகள் அல்லது எல்லாமே 2000 வருஷமா வந்து மனிதர்கள் தங்களை டூப்ளிகேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும், ஐசக் அசிமோவ் கதை எழுதினாலும், கற்பனையில நாம வந்து எத்தனையோ எந்திர மனிதர்களை உருவாக்கி இருந்தாலும் அது எல்லாம் கற்பனையாக இருந்தது. இந்த 3 விஷயங்கள் சாத்தியமானது நிஜமாக அதான் கடந்த 10 வருஷம் நடந்த மாற்றம். அதை வந்து ரொம்ப அழகா இந்த நூலில் வந்து அவர் எழுதியிருக்கிறார். அப்போ இந்த மாற்றம்ங்கிறது ஏதோ காலங்காலமா நடந்த அறிவியலின் தொடர்ச்சிங்கிறத ஏதோ திடீர்னு வேலை முடியல, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா பயப்படணும்னா பயப்படும். எதுக்கு பயப்படணும்னா இது பிசினஸ் பண்ண முடியும். அணுவாற்றலை தவறாக பயன்படுத்தியது போல, எத்தனையோ தொழில்நுட்பங்களை தவறாக பயன்படுத்தியது போல, வேதியியல் உயிரியல் தவறாக பயன்படுத்தி இங்க பெரிய நிறுவனங்கள் கோடிக்கணக்கான மக்களுக்கு வந்து கொடுமை அடைப்பதை போல எல்லா தொழில்நுட்பத்தையும் மிஸ்யூஸ் பண்ண முடியும். இது ரொம்ப அதிகமாகவே கூட மிஸ்யூஸ் பண்ண முடியும். ஆனா இந்த தொழில்நுட்பம் அப்படிங்கிறது இவ்வளவு 2000-2500 வருஷமா மனிதர்களாகிய நாம் உருவாக்கின பல்வேறு தொழில்நுட்பத்துடைய ஒரு கூட்டு முயற்சியாகத்தான் இன்னைக்கு வந்திருக்கு அப்படிங்கிற புரிதல் நமக்கு. இப்ப நம்ம யோசிச்சு பாருங்க, இதை கண்ட்ரோல் பண்ண முடியும் நமக்கு தோணும். இந்த அறிவு இல்லாம போனோம்னா அதை பார்த்து பயப்படதான் தோணும். இது நம்முடைய வேலைகளை காலி பண்ணணுமா? ஆமா காலி பண்ணணும். ஆனா புது வேலைகள் வரும். இது தொழில்களை மாற்றுமா? ஆமா நிச்சயமாக 4ஆம் தொழில் புரட்சி அப்படிங்கிறது வந்து வேறு ஒன்றா தான் இருக்கும். ஆனா அது மாறத்தான் செய்யும். இதனால பிரச்சனைகள் இருக்குதா? நிச்சயமா இருக்கு. எல்லாரும் ஓப்பனிங்கோட அடிமையாயிடுமா? ஆக வாய்ப்பு இருக்கு. எதையுமே நம்ம டிஸ்கிரெடிட் பண்ணல. ஆனா இது தெரிஞ்சுக்காம போனா அந்த பயம் மட்டும் தான் நமக்கு. ஆக அஞ்சுவது அஞ்சாமை பேரவை, சந்தேகமே கிடையாது. பயப்பட வேண்டியது பயப்படும். ஆனா எதிரதா காக்கும் அறிவினாருக்கு அதிர வருவதோர் நோய் இல்லை. அப்ப நாம தெரிஞ்சுக்கணும், அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு பூதமோ பேயோ விசுவாசம் கிடையாது. அது ஒரு அறிவியல் உருவாக்கத்தில் நடக்கக்கூடிய ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். இந்த டேட்டா இல்லைன்னா அது வந்திருக்காது, இந்த ப்ராசஸிங் பவர் இல்லைன்னா அது முடியாது, இந்த அல்காரிதம்ஸ் இல்லைன்னா அதனால எதுவும் பண்ண முடியும். அது நாம தான் கிரியேட் பண்ணிருக்கிறோம். மனிதர்களாக நாம் ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஏஐ அப்படிங்கிறது வந்து நம்முடைய மூளை இன்ஜினியர் நான் சொல்றது வந்து ஒரு உருவத்துக்கு தான் சொல்றேன். இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி மூளை இன்ஜினியர், உருவமா நான் சொல்றேன். அது நம்முடைய எவல்யூஷனுடைய அடுத்த டெவலப்மெண்ட்லாம் கிடையாது. பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மனித பரிணாம வளர்ச்சியோட அடுத்த டெவலப்மெண்ட் தான் கிடையாது. அது ஒரு அக்குமுலேட்டிவ், அதாவது ஒன்றிணைந்த ஒரு பெரிய சக்தி. நாம் காலால் ஓட முடியாத வேகத்தை வந்து நாம் உருவாக்கும் விமானம் ஓடுவதை போல நாம் நம்முடைய அறிவுத்திறனுடைய ஒரு பெரிய சக்தி. அதை ஆக்கமா அழிவா அப்படிங்கிறது வந்து நமக்கு தான் இருக்கு. ஆனா அதை மிஸ்யூஸ் பண்ண முடியாது. இந்த புரிதலோட ஒரு பேலன்ஸோட நம்ம அணுகணும்னா முதல்ல ஏன்னா என்ன நமக்கு அறிவு அற்றம் காப்புவது. மறுபடியும் சொல்றோம், நம்மை அழிவிலிருந்து காப்பாற்றுவது அறிவு மட்டும்தான். அந்த திசை வழியில தமிழ்ல நிறைய நானே நிறைய எழுத முடியல. என்னுடைய வேலை என்னுடைய அறிவியல் சார்ந்த அடிப்படையில ஏஐ கம்பெனி தான். நாங்கள் மொழிபெயர்ப்பு மொழி சார்ந்த துறைகள்ல இந்த தொழில்நுட்பம் தான் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்திக்கிறோம். அதில் பல சமயங்களில் வியப்பாக இருக்கும், இன்னும் சில சமயங்களில் கூட்டிட்ட பிறகு அந்த வியப்பு போயிடும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால அதனோடய வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னால் ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்ல முடியும். இந்த மாதிரியான நூல்கள் மூலமாக தொடர்பான ப்ரோக்ராம்ஸோ அல்லது யூடியூப் சேனல்ஸ் எதன் மூலமாகாது ஏஐனா என்னங்கிறது முதல்ல அச்சத்தோடு அதை அணுக வேண்டாம். அதை வச்சு மற்றவங்க மிஸ்யூஸ் பண்ண முடியுங்கிற ஒரு புரிதல் நமக்கு வேணும். அதை நம்ம இருக்கல. ஆனா நாம ஒரு அச்சத்தோட அதை அணுகிதான் ஆகணும்னா அப்படிலாம் அணுக வேண்டிய அவசியம் இல்லை. முயற்சி செய்வோம். மறுபடியும் நூலாசிரியர்கள் மிக அருமை. ஏறத்தாழ ஒரு மழை பெய்து முடிந்தது போல இருக்கிறது. ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா என்ன அப்படின்றத வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விளக்கத்தை வந்து மிக எளிமையாக வந்து சொல்லியிருக்கிறாரு. அதாவது அவருடைய கருத்திலே சொல்லணும் அப்படின்னா வந்து மனித மூளையினுடைய நீட்சி, அது வந்து ஒரு உருவகமாக தான் சொல்றாரு. அவர் சொல்றதுதான் வந்து உண்மை.
நன்றி ஆடி செந்தில்நாதன் அவர்களே. மிக அழகாக வந்து இந்த நூலை குறித்து ஒரு உரையை வந்து